சோர்வின் பள்ளத்தாக்கில் நடக்கும் போது தம் கரத்தில் என்னை தாங்கி நடத்தினார் இயேசு என்றுமே. எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஏசப்பா ஒரு ஹாஃப் நோட் குறைச்சிக்கலாமா? ஏசப்பாவை போல என் வாழ்க்கையில் யாருமே இல்லை, இயேசுவை போல யாருமே இல்லை சொல்லிட்டு நம்ம வார்த்தைக்கு நேரம் கடந்து போகிறோம். இயேசுவை போல் யாரும் இல்லை, இயேசுவை போல் யாரும் இல்லை. எல்லாரும் கண்களை மூடி சொல்லுவோமா? இயேசுவை போல் யாரும் இல்லை, இயேசுவை போல் யாரும் இல்லை. சொல்லுவோமா? சோர்வின் பள்ளத்தாக்கிய நடக்கும் போது தம் கரத்தில் ஏந்தி என்னை தாங்கி நடத்தினார் இயேசு என்றுமே. இயேசு என்றுமே. இந்த ஒரு விஷயம் சொல்லுவோமா? இயேசுவை போல் யாரும் இல்லை. எல்லா நாவுகளும் இயேசுவை போல் யாரும் இல்லை. இன்னொரு விஷயம் சொல்லுவோமா? இயேசுவை போல் யாரும் இல்லை. இன்னொரு தடவை சொல்லுவோம், இயேசுவை போல் யாரும் இல்லை. நான் சோர்வின் பள்ளத்தாக்கில் நடக்கும் போது தம் கரத்தில் ஏந்தி என்னை தாங்கி நடத்தினார் இயேசு என்றுமே. சோர்வின் பள்ளத்தாக்கில் நடக்கும் போது தம் கரத்தில் ஏந்தி என்னை தாங்கி நடத்தினார் இயேசு என்றுமே. இயேசு என்றுமே. என் ஆவி என்னில் தியங்கும் பொழுதும், என் இருதயம் எனக்குள்ளாய் சோர்ந்து போகும் பொழுதும், நான் பலட்சயப்பட்டு பலனற்றவனானேன் என்று சொல்லும் பொழுதும், அவருடைய வார்த்தை எனக்கு நேராய் ஒவ்வொரு நிமிஷமும் வந்து என்னை ஆற்றி தேற்றி திடப்படுத்தி என்னை நிறுத்தினதே. அந்த இயேசுவை போல ஒருவரும் இல்லை. என்னை நினைக்கிற தெய்வம், என்னை விசாரிக்கிற தெய்வம், நீர் பாய்ச்சுகிற தெய்வம், தண்ணீர் நிறைந்த தேவநதியினால் தாகம் தீர்க்கிற என் தெய்வம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் செய்த எல்லா உபகாரங்களுக்காக நன்றி. இந்த நாள் எங்களோடு கூட நீங்கள் இருக்க வேண்டும் ஐயா. உமது திருமுகம் எங்களுக்கு பிரசன்னமாக வேண்டும். உம்முடைய சத்தம் எங்கள் காதுகளிலே கேட்க வேண்டும். நீங்கள் செய்ய நினைக்கிற யாவற்றையும் எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்து நிறைவேற்றி முடிக்க வேண்டும் ஐயா. ராஜாதி ராஜாவுடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு பசிக்குது? எத்தனை பேருக்கு தூக்கம் வருது? உங்களை தூங்க விட மாட்டேன். நீங்கள் யாரும் தூங்கலாம் முடியாது. அப்படி கண்ணசத்தை தூங்கினா தூங்குங்க. கர்த்தருடைய வார்த்தை மண்குகையில் 7 தரம் உருக்கி புடமிடப்பட்ட சொற்கள். இந்த வார்த்தையில் ஜீவன் இருக்குது. அதை பேசுறதுக்கு எனக்கு பெரிய நாலேஜ்லாம் வேணும்லாம் அவசியம் இல்லை. அது வார்த்தைன்றது விதை. அது யார் விதைச்சாலும் விளையும். எப்படி? ஆமாம். அதுக்கு நான் அக்ரி படிச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. எனக்கு தோட்டக்கலை தெரிஞ்சிருக்கணும் எதுவுமே இல்லை. எனக்கு நான் தகுதியாக இல்லைன்னா கூட பரவாயில்ல. இதை நான் சொல்லும் பொழுது ஏன் ஆவி உயிர்ப்பிக்கப்படும். யாருக்கு சொல்கிறனோ அவர்கள் ஆவி உயிர்ப்பிக்கப்படும். ஏன்னா இந்த வார்த்தையினுடைய தரம் அப்படி. அல்லேலூயா.
நம்ம என்ன சிந்தையில் வந்தோம் எனக்கு தெரியாது. நான் எங்கே போனாலும் என்னுடைய செய்தியை கேட்குற பிள்ளைகளுக்கு அது ரொம்ப பழகி போன ஒன்றாக இருக்கும். நான் ஒரு 6-7 வருடங்களுக்கு முன்னாடிலாம் பிரசங்கமெல்லாம் பண்ண மாட்டேன். பிரிசிமாக்கெல்லாம் தெரியும். ஒரு சாதாரண ஹவுஸ் ஒய்ஃபாக, பாஸ்டர் ஒய்ஃபாக பிள்ளைகளை கொண்டு ஸ்கூலில் விட்டு சர்ச்சுக்கு போய் இப்படி தான் இருப்பேன். பிரசங்கமெல்லாம் பண்ண மாட்டேன், பண்ண தெரியாது. ஆனால் என் கணவர் ஒரு நாள் ஞான எழுப்புதல் அடைந்து நீ பிரசங்கம் பண்ணோன்னு சொன்னார். சொல்லும் பொழுது எனக்கு அவரை பார்த்தா சிரிப்பு வந்துச்சு. இவருக்கு என்னாச்சு? நல்லா தானே இருந்தார், இவருக்கு என்னாச்சு? அதற்கு பின்பாக ஆண்டவருடைய திட்டம் இருக்குது. உங்கள் எல்லாருக்கும் இன்றைக்கி நீங்கள் வந்த அத்தனை பேருடைய பின்னாடியும் ஒரு ஆண்டவருடைய திட்டம் இருக்குது. நீங்கள் உங்கள் எல்லாருக்காகவும் உங்களோட பேர் தெரியாதே தவிர இங்கே இருக்கிற ஒரு மியூசிக் வாசிக்கிற தம்பியிலேருந்து கேமரா எல்லாருக்காகவும் நான் ஜெபம் போட்டு வந்திருக்கேன். இங்கே எனக்கு நிறைய ஜெபிக்க ஆண்டவர் நேரம் கொடுத்தார். அதுவும் ஆண்டவருடைய சித்தம். அதனால் இன்றைக்கு நம்ம எல்லாரும் வந்ததற்கான ஒரு நோக்கம் நிச்சயமாக உண்டு. அந்த நோக்கம் கனக்கச்சிதமாக நிறைவேறாமல் இங்கேருந்து நம்ம யாருமே போக மாட்டோம். அல்லேலூயா. எனக்கு உங்களை பார்த்து உங்களோடு கூட வார்த்தையை பகிர்கிறது மிகவும் சந்தோஷம். இப்போது நான் பிரசங்கத்துக்கு வர்றேன். என்னை பிரசங்கம் பண்ண சொல்லணும் போது நமக்கு பிரசங்கமெல்லாம் வராது. பாட்டெல்லாம் பாட சொன்னால் பாடலாம், பேசுறதுக்கு வரமாட்டுதே. ஜனங்களை பார்த்தாலே பயமாக இருக்குமே. இப்போ பேச நினச்சதெல்லாம் நின்று போயிடுமே, வர மாட்டுதே, என்ன பண்ணுறது? என்னை பொண்ணு பார்க்க வரும்பொழுதே நாங்கள் பெண்களெல்லாம் பிரசங்கம் பண்ண விட மாட்டோம்னாரு எங்கள் வீட்டுக்கார். என்னை அனுப்பி இப்போ வச்சுருக்காரு. அவர் சொன்ன உடனே நான் நினச்சேன், நமக்கு ஏற்ற மாப்பிள்ளை இவர் தான்ப்பா. சரியான துணையை ஆண்டவர் ஏற்ற துணையை உண்டு பண்ணியிருக்கிறார். கர்த்தருக்கு சோத்திரம்னு தான் நினச்சேன். ஆனால் காரியம் மாறுதலாக முடியும்னு அப்போ தெரியலை. ஏன்னா நோக்கம் எங்கே இருக்குது? தேவனிடத்தில் தரிசனங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. குறித்த காலத்திற்கு நிறைவேறும்படி அது என் தேவனுடைய கரத்தில் எழுதப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. அதை எந்த மனுஷனாலும், எந்த மனுஷியாலும், எந்த சூழ்நிலையாலும், எந்த கலாச்சாரத்தாலும் ஒரு நாளும் அதை பிரேக் பண்ணவே முடியாது. அப்போது எப்படியோ என்னை ரெடி பண்ணி சொல்லி கொடுத்து, நீ பைபிள் காலேஜெல்லாம் படிச்சிருக்கில்ல, என்னத்தை படித்தேன் எல்லாத்தையும் சேர்த்து ஏதாவது ஒரு பிரசங்கம் பண்ணு, எப்படி ஆயத்தம் பண்ணி போய் ஒரு வெள்ளிக்கிழமை அப்படி நிற்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்கிறேன். நம்ம ஹியூமன் பிரெயின் இருக்குல்ல, இந்த பிரெயினெல்லாம் பிறக்கும்பொழுது அப்படியே புதுசாக மேனுஃபேக்சர் ஆகி அப்படி நியூவாலாம் வர்றதில்ல. பிறக்கும் போதே அதில் ஏற்கனவே அப்லோட் ஆகி தான் வந்திருக்கு. ஆமாவா? உங்கள் மூளையும் இப்போ வந்தவுடனே லீதியாளின் இருதயம் திறக்கப்பட்டது போலெல்லாம் திறந்துருக்காது. உள்ளுக்குள்ளே கொஞ்சம் ரெக்கார்டோடு தான் வந்திருக்கும். இது எப்படி ஆகுமோ, இன்றைக்கி என்ன வார்த்தை வருமோ, ஆசீர்வாதம் வருமோ, என்ன வருமோ, நம்மளுக்கு இப்படி நம்மளே நூடுல்ஸ் ஆகி வந்திருக்கோம். நமக்கு ஒரு தேனாறு பாலாறு பாஞ்சா பரவாயில்லையே, ஒரு பட்டர் கோட்டட் சுகர் ஏதாவது ஒரு மைண்டு செட்டு நம்மளுக்கும் இருக்கும். அதுதான் நம்ம ஹியூமன் நேச்சர். அந்த மாதிரி மைண்டு செட்டுன்னு எல்லாருக்கும் ஒன்று இருக்குது. எனக்கும் இருக்குது, உங்களுக்கும் இருக்குது, எங்கள் சர்ச்சிலையும் நிறைய பேருக்கு இருக்குது. இப்போ சொல்லுங்கள் அந்த மைண்டு செட் என்னான்னு. நான் பிரசங்கத்துக்கு இப்படி நின்றுட்டேன். முன்னாடி ஒரு பாட்டி ஜோம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த நான் சலசலப்பை கேட்டுட்டு மெதுவாக கண்களை திறந்து கண்களை ஏறெடுத்து என்னை பார்த்தாங்க. பர்வதங்களை பார்க்குறது மாதிரி பார்த்த உடனே நானும் சொத்திரமா ஆனேன். ஒரு ஆச்சரியமாக சோத்திரம் அப்படின்னாங்க. அந்த சோத்திரத்துக்கு பின்னாடி ஏதோ ஒளிஞ்சிருந்துச்சு. சொல்லுங்கம்மா அப்படின்னு. பாஸ்டர் வரலையா? இப்போ தெரிஞ்சு போச்சா அந்த சோத்திரத்துக்கு பின்னாடி என்ன இருந்துச்சுன்னு. அப்போ பாட்டிக்கு யார் தான் பிரசங்கம் பண்ணோம்? நம்ம பிரசங்கம் பாட்டிக்கு. இதை கேட்ட உடனே நம்ம லோடு பண்ணி வச்சிருந்ததெல்லாம் புசுன்னு போயிருச்சு. நான் சொல்லவில்லையா இவர்கள் என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், வீட்டுக்கார்ட்ட போய் அழணும் போல இருந்தது. முடிச்சதை மட்டும் விடுவேனா? நம்ம எல்லாருக்கும் எப்படின்னா, நம்ம வீட்டுக்கார் யாருக்கு மட்டும்தான் சப்போர்ட் பண்ணணும், அவங்கள பெத்த அம்மாவுக்கு கூட சப்போர்ட் பண்ணிடக்கூடாது. நம்ம தப்பாகவே இருந்தாலும் வெள்ளை காக்கா பறக்குதுன்னா கூட என் மனைவி சொன்னால் பறக்குதுன்னு சொல்கிறாரா, அவர் சூப்பர் வீட்டுக்கார். நல்லா இருக்குல்ல லாஜிக்கு? அந்த மாதிரி இவர் போய் இந்த பாட்டியை 2 திட்டுவார். அப்படியே நம்ம மனசு ஆறிடும்ட்டு இந்த பாட்டி என்ன தெரியுமா பண்ணுச்சு சொன்னால் எனக்கு தான் திட்டு விழுந்துச்சு. பாட்டி ஏற்றுக்கினா என்ன, ஏற்றுக்காட்டி என்ன, உன்னை அழைச்சது, உனக்கு வார்த்தையை கொடுத்தது, மனுஷனை பார்த்தா நீ ஊழியமே செய்ய முடியாது. அவ்வளோ கஷ்டம். அப்படி ஆனால் நமக்கு கஷ்டமாக தான் இருக்கும் அந்த நேரத்தில். அதையெல்லாம் தாண்டி அந்த மாதிரி எந்த மைண்டு செட்டு நமக்கு இருந்தாலும் அதெல்லாம் ஒன்றுமே செய்ய முடியாது. ஆண்டவருடைய நோக்கம் மட்டும்தான் நிறைவேறும்.
ஆண்டவருடைய திட்டம் மட்டும்தான் நிறைவேறணும். இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு என்ன சொல்கிறாரோ மைனர் போலமா அதை மட்டும்தான் செய்வேன்னு ஏசப்பாட்ட சொல்லுவோமா? என் சிந்தைகள் ஆசைகள் எல்லாவற்றையும் ஒரு பக்கம் வச்சிடுறேன். நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. எத்தனை பேருக்கு ஆசை? ஏசப்பா என்ன சொன்னாலும் செஞ்சிருவேன். சில பேர் சொல்லுவாங்கன்னா சின்ன பிள்ளைங்க இடத்துல குதின்னு சொன்னா குச்சிருவேன். அந்த மாதிரி ஏசப்பா என்ன சொன்னாலும் அப்படி செய்கிற மனப்பக்குவம் நமக்கு இருக்கா? சரி, ஏசப்பாக்கு என்ன வேணுமா? நம்மக்கிட்ட என்ன வேணும் ஆண்டவருக்கு? அதை நான் இன்னைக்கு சொல்லுவேன். அந்த பரிபூரணமாக்கப்பட்ட சித்தம் இன்னதென்பதை பகுத்தறியத்தக்கதாக என் மனம் புதிதாகிறதுனாலே நான் மறுரூபமாக்கப்பட வேண்டும் என்பது என் தேவன் அனாதியில் கொண்டிருக்கிற ஒரு சித்தம். ஒரு ஸ்கேல் டவுன் பண்ணிக்கலாமா? அப்போது ஆண்டவருடைய அந்த சித்தத்தை நான் புரிந்து அவர் சொல்கிறத கேட்கறதுக்கு எனக்கு சில வெறுப்புகள் இருக்கலாம். ஓ, அது எனக்கு தெரியாது, அது நான் செய்ய மாட்டேன், தட் இஸ் நாட் மை கப் ஆஃப் டீ, அப்படி ஒரு சில மைண்ட் செட் நமக்குள்ளே இருக்கலாம். ஆனால் ஒரு பிளைண்ட் ஒபீடியன்ட் அப்படின்னா என்ன? ஒன்றுமே தெரியாது, என்ன சொன்னாலும் ஆட்டுக்குட்டி மாதிரி தலையாட்டிட்டு கீழ்ப்படிதல். எங்கள் அப்பா சொல்வார், லேட் ஒபீடியன்ஸ் இஸ் ஈக்குவல் டு டிஸ்ஒபீடியன்ஸ். கால தாமதமான கீழ்ப்படிதல் கீழ்ப்படியாமைக்கு சமம். அப்போ கீழ்ப்படிதல்னா உடனே செய்கிறது. நோ மேட்டர் எனக்கு தெரியுமா தெரியாதா தெரியாது, அதெல்லாம் எனக்கு விஷயமே கிடையாது, எனக்கு புரியுதா புரியுது. எங்கள் அப்பா சொன்னால், நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன், என் அன்பு இயேசு. இன்னும் ஒரே தடவை சொல்லலாம். நீர் சொன்னால் போதும், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே, என் அன்பு இயேசுவே. அல்லேலூயா. இந்த நோட்டீஸ் ஆயுததாரிகள் ஜெப முகாம்ன்றதுல மேலே ஒரு அழகான வசனம் இருந்தது. எனக்கு அந்த வசனம் ரொம்ப பிடிச்சிச்சு. நம்ம வாசிக்கலாமா அந்த வசனத்தை ஒரு தடவை? எல்லாரும் சேர்ந்து படிக்கலாம். குணசாலியான அவன் விலை முத்துக்களை பார்க்கிலும். இந்த குணசாலியான ஸ்திரீக்கு வர்றதுக்கு முன்னாடி இங்கே நான் ரொம்ப லேட்டாக வந்துட்டேன்னு கஷ்டப்பட்டேன். நான் ஜெபிக்கிறதுக்கு ஆண்டவர் என்னை வச்சார். அம்மா சொன்னாங்க, ரொம்ப அழகாக ஒரு நடனம் ஆடினாங்க சகோதரிங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. அவ்வளோ அழகாக ட்ரெஸ் பண்ணின்னு சியோன் குமார், அவங்களுக்கு ஒரு கைத்தட்டு கொடுத்துடலாமே. அது என்னமோ கையில் வளையமெல்லாம் வச்சுட்டு, ரொம்ப நிறைய பேர் இல்லை, மொத்தமே 5 பேரா, என்னென்னா வித்தையெல்லாம் காட்டினாங்க. நான் கண்ணை ஒரு நிமிஷம் இமைக்க மறந்து பார்த்தேன். அவ்வளோ அழகாக இருந்தது, அவ்வளோ சாமர்த்தியங்கள். அதற்கு முன்பாக ஏதோ ஒரு குதிரை கதை சொன்னாங்க, நான் பாதியில் தான் வந்தேன். நான் பெண்ணுன்ற வார்த்தையினுடைய பொருள் என்ன தெரியுமா? வலி, வேதனை, துக்கம், துயரம், இப்படி பல வார்த்தைகளின் கட்டுக்கோப்பு தான் பெண்ணுன்னு ஒன்றாமா. நிறைய பேர் ஐயோ இதை கேட்கவா வந்தோம். எங்கள் ஒரு 8 வருடங்களுக்கு முன்பாக எங்கள் ஆலயத்தில் யுவதிகள் முகாம்னு சொல்லிட்டு இந்த டீனேஜ் கேர்ள்ஸ்க்கு வந்து ஒரு மீட்டிங் வச்சோம். ஒரு 300 அல்லது 400 குழந்தைங்க கலந்து கொண்டாங்க. அப்போ மதியம் சாப்பிட்டு முடித்த உடனே அவங்களுக்கு ஒரு ஆக்ஷன் சாங் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கேதர் ஆன உடனே நான் நின்றுட்டு எல்லாம் ஆங்காங்கே நடமாடுற பிள்ளைங்கள்லாம் வந்து உட்காருங்க, எல்லாம் வந்து உட்காந்துட்டாங்க. நான் பொண்ணாக பிறந்துட்டேன் அப்படின்னு எத்தனை பேர் சந்தோஷப்பட்டிருக்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். ஒரு மையான அமைதி. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியலையோ? நான் பெண்ணாக பிறந்தேன்னு எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க அப்படின்னு சொன்னால் 300-400 பேர் இருக்கிற மீட்டிங்கில் 3 பிள்ளைங்க கை தூக்குறாங்க. மற்ற பிள்ளைகளுக்கு என்ன ஆயிற்று? அந்த 3 பிள்ளைங்க அப்படியா உங்கள் வீட்டில் அவர் ரொம்ப நல்ல அம்மாப்பா? ஆமாம், எனக்கு 2 அண்ணன், எங்கள் பெரியப்பாக்கு எல்லாருக்கும் அண்ணன், நான் கடைசியாக பொம்பளை பிள்ளை பிறந்தேன். இன்னொரு வீட்டில் எனக்கு குழந்தையில எங்கள் அப்பாவுக்கு 9 வருஷம் கழித்து நான் பிறந்தேன். இந்த மாதிரி ஒரு சில பின்னணியத்தில் ஒரு 3 பிள்ளைகள்
சந்தோஷப்படுறாங்க. மீதி பிள்ளைகளுக்கு என்ன ஆயிற்று? ஏன் தான் ஜெண்டர் மேலேயே அவங்களுக்கு ஒரு கசப்பு? அவங்களுக்கு அவங்க ஜெண்டர் மேலே கசப்பு இருக்கிறது இருக்கட்டும், வயிற்றுக்குள்ளே பிள்ளை இருக்கும் போதே அம்மாவுக்கு என்ன பிள்ளை தான் வேணும்? சூப்பர். ஒருவேளை அது பெண்ணா உள்ள உற்பத்தி ஆகியிருக்கு. இந்த அம்மா பையன் பையன் சொல்லும் போதே அந்த குழந்தைக்கு என்னோட பெண்மை எங்கள் அம்மாவுக்கு பிடிக்கலை, நான் பெண்ணாக இருக்கிறது என்னை பெத்த தாய்க்கே பிடிக்கலைன்னு தன்னோட ஜெண்டர் மேலே ஒரு வெறுப்பு கர்ப்பத்திலிருந்தே பிள்ளைக்கு தோன்றுகிறது. இன்னமே அப்படி சொல்லாதீங்க. நீங்கள் எந்த குழந்தை கொடுத்தா உங்களுக்கு ஆசை, எனக்கு பெண்ணு தான் வேணும் பையன் தான் வேணும் ஆசைப்படுறது நான் தப்புன்னு சொல்லலை. முதல் பொண்ணு, எனக்கும் 2 பையன், முதலுக்கெல்லாம் எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. ஆனால் 2வது பொண்ணாக பிறந்தா நல்லா இருக்கும்னு ஒரு ஆசை இருந்துச்சு, பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன். அதனால நமக்கு முதல் பொண்ணு இருக்கும்போது அடுத்து பையன், முதல் பையன் இருந்தால் பொண்ணு இல்லைன்னா ஏதோ ஒரு ஆசை வரலாம், ஆசைப்படலாம், ஜெபிக்கலாம். ஆனால் என் தம்பி என்ன சொல்கிறான், என் பாப்பா என்ன சொல்கிறான், அந்த மாதிரி வார்த்தைகளை உதிர்க்க வேண்டாம். ஆண்டவரே எனக்கு இதை ஆசை, உமக்கு அதுக்குன்னு ஆண்டவர் மாற்றி கொடுத்தா நம்ம வேணான்னு சொல்ல போகிறது இல்லை. ஆண்டவர் நீங்கள் கொடுக்குற பிள்ளை அது எதாக இருந்தாலும் நான் வளர்க்க தான் போகிறேன். எனக்கு ஒரு சின்ன ஆசை இருக்குது, முடிஞ்சால் நிறைவேற்றுங்க, இல்லாட்டியும் ஆமாம். அதை சொல்லி 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 இப்படி பெண்ணினத்தின் மேலே ஒரு வெறுப்பு உண்டாகிறது. நம்மளே உண்டாக்குகிறோம், சாத்தானாலும் உண்டாக்கப்படுகிறது. சாத்தான், நான் ஒரு கற்பனை பண்ணி வச்சிருக்கிறேன், பரலோகத்தில் ஆண்டவர் நான் மனுஷர் எல்லாரும் நாசமாயிட்டாங்க, நியாயாதிபதிகளை தீர்க்கதரிசிகளை யார் யாரையோ ஏற்படுத்தி அவர்களை என்னோட ஒப்புரவாக்க நான் முயற்சி பண்ணேன். நத்திங் கம் டு பாஸ். ஸோ ஃபைனலி சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நான் பூமிக்கு அனுப்பலான் இருக்கிறேன். அப்படியா? அங்கே ஒருவேளை லூசிபர் இருந்திருப்பான். எப்படி ஆண்டவரே நீங்கள் பூமிக்கு போவீங்க? ஒரு கண்ணியினுடைய வயிற்றில் போய் நான் பிறக்க போகிறேன். போயும் ஸ்திரீயினோட வயிற்று இல்லையா, கண்ணியின் வயிற்று இல்லையா? அப்போ எதிரிக்கு கோபம் வந்துச்சு. நீ கண்ணியாக இருந்தாதானே உன் வயிற்றில் இயேசு கிறிஸ்து பிறக்க முடியும், உன் கண்ணிமையை தான் நான் டார்கெட் பண்ணுவேன். பெண்களுக்கு என்ன சித்திரவதை வந்தாலும் கற்பழிப்புன்னு ஒன்று நடக்காமல் முடியாது. எந்த பெண்ணை திட்டினாலும் அவங்களுடைய கேரக்டர் சம்மந்தப்பட்டு ஒரு கெட்ட வார்த்தை போட்டு தான். பையனை திட்டினா கூட உங்கள் அம்மா நடத்த கெட்டவன்னு ஒரு வார்த்தை சொல்லி தான். ஏன்? அவளுடைய கற்பு மேலே எதுக்கு அப்படி டார்கெட் வைக்கிறான் பிசாசு? நீ கண்ணியாக இருந்தாதானே. ஆமாம், நீங்கள் வரலாற்றில் போய் பார்த்தீங்கன்னா பெண்களுடைய கற்பை சூறையாடுற மாதிரி தான் எல்லா கொடுமைகளும் நடந்திருக்கும். பொட்டு கட்டி விடுதல், தேவதாசி முறை, அப்புறம் என்னென்னலாம் பெண்களுக்கு கொடுமைகள் நடந்துச்சுன்னு அந்த வரலாற்றை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாமே அந்த பொண்ணு கண்ணியாக இருக்கக்கூடாது. கண்ணிமையா அவள் வீட்டில் இருந்தால் அது குடும்பத்துக்கு ஆகாது. அப்போ எங்கேருந்து பிசாசுக்கு? இது பிசாசுடைய மைண்டு செட்டு, மனுஷனுடைய மைண்டு செட்டு. என் ஆண்டவர் ஒரு பெண் குலத்தை பார்க்கிற விதம் எப்படிப்பட்டது நம்ம யாருமே கற்பனையே பண்ண முடியாது. நீங்கள்லாம் பெண்கள் சமைச்சிக்கிட்டே இருக்கிறீங்க, ஒரு கெஸ்ட் வராங்கன்னு வைங்களேன், சமைச்சிட்டே இருக்கிறீங்க, குழம்பு ஏதோ நல்லா இல்லைன்னா என்ன பண்ணுவோம்? என்னமோ டேஸ்ட்டு மிஸ் ஆகுதே, கொஞ்சம் இந்த மசாலா போடுவோமா? இல்லையே, என்னமோ சப்புனே இருக்குதே, நீ பாரு நீ பாரு நீ பாரு, கொஞ்சம் உப்பு போடலாமா, வேறு ஏதாவது டாப்பிங்ஸ் இன்னும் கொஞ்சம் ஆட் மிக்ஸ், என்னென்னமோ பண்ணி பார்ப்போம். சில டைம் சும்மா ரேண்டமாக போடுவோம், வாயில் வச்சு பார்த்தா அப்படியே கண்கள் எல்லாம் திறக்கப்படும், பர்ஃபெக்டாக இருக்கும். அப்போ என்ன பண்ணுவோம்? எல்லாம் முடிந்தது கப்புடு மூடி வச்சுட்டு திருப்தியாக அந்த மாதிரி ஒவ்வொன்றா படித்து நல்லதில்லை ஃபைனலாக ஒன்று படித்து படைப்பே நிறுத்திட்டார். அந்த ஃபைனல் கிரியேஷன் தான் நீங்களும் நானும், தெரியுமா? ஆண்டவர் பெண்ணை படைச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அதை விட பர்ஃபெக்டாக ஒன்றை படைக்கவே இல்லை. பெண் என்பது தெய்வத்தினுடைய பார்வையில் பர்ஃபெக்ட், ஒரு முழுமை. அப்படி ஒரு படைப்பை ஆண்டவர் உருவாக்குகிறார். நான் நிறையா சொல்லுவேன். அந்த ஒரு வீட்டில் பொண்ணு பையன் இருக்கிறாங்கன்னு வைங்களேன், பொண்ணு குழந்தை ஒன்று பையன் குழந்தை இருக்குன்னா இந்த பையன் அம்மா செல்லமாக தான் இருக்கும், அந்த பொண்ணு யார்கிட்ட தான் ரொம்ப க்ளோஸாக இருக்கும். அப்போ நீங்கள்லாம் யாருக்கு தான் ரொம்ப செல்லம்? சரி, எனக்கு ஆண்டவரை பிடிக்குது. ஆண்டவருக்கு நான் ஆண்டவரை நேசிக்கிறது பெரிய விஷயமா, ஆண்டவர் என்னை நேசிக்கிறது பெரிய விஷயமா?
பயங்கர சமத்தா இருக்கிறீங்கப்பா நீங்கள்லாம். சில பேர் வளருவாங்க. ஆண்டவர் என்னை நேசிக்கிறது தான் பெரிய விஷயம். நான் ஆண்டவரை நேசிக்கிறது பெரிய விஷயம் இல்லை. ஆண்டவருக்கு ரொம்ப பிடிச்ச பாசம் எது தெரியுமா? நான் காட்டுற பாசம் இல்லை, அவர் என்கிட்ட காட்டுற பாசம் இல்லை, நான் காட்டுற பாசம். ஆமா, என்ன சொல்றாரு யோனத்தான் தாவீதை பற்றி சொல்லும்போது, ஸ்திரீகளின் சிநேகத்தை போல, அதை விட தாய் பிள்ளைய தேற்றுவது போல. அப்போ ஆண்டவருக்கு எல்லாரும் காட்டுற பாசத்தை விட நீங்களும் நானும் காட்டுற பாசம் ஏசப்பாக்கு ரொம்ப பிடிக்கும். உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன். ஏசப்பாக்கு ரொம்ப பிடிச்சிருக்காங்க. வாயை திறந்து சொல்றீங்களா? உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன். நான் பின் தீரும்பேனே உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று, உம் பாதையில் நான் நடந்திட்டால் இன்னல் துன்பமே வந்தாலும் நான் பின் தீரும்பேனே. உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று, உம் பாதையில் நான் நடந்திட்டால் இன்னல் துன்பமே வந்தாலும் நான் பின் திரும்பேனே, நான் பின் திரும்பேனே, நான் பின் திரும்பே. அல்லேலூயா. இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் ஆண்டவரை நேசிக்கிறாங்க. ஆனால் பெண்கள் காட்டுற பாசம் தான் உள்ளதுலேயே ஹைலைட்டுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நான் சொல்ல, இனி எப்போ முழங்கால் படியிட்டாலும் உங்களை நான் நேசிக்கிறேன் ஆண்டவரே, உங்கள் பாதத்தை நான் முத்தமிடுகிறேன் ஆண்டவரேன்னு சொல்லாமல் எந்திரிச்சு வரக்கூடாது. அது வேணும் இது வேணும்னு கேட்கக்கூடாது. லேர்ன் டு ஸ்பீக் லவ் வேர்ட்ஸ் டு காட். லவ்வர் கிட்ட பேசுகிற மாதிரி ஏசப்பாட்ட பேசணும். எப்படி? நீங்க இல்லாம என்னால வாழவே முடியாது, உங்க நினைவில் இல்லாமல் ஒரு நொடி கூட இருக்கவே முடியாது. உமை போல அம்மா இல்ல, உமை போல அப்பா இல்ல, உமை போல நண்பன் இல்ல, உமை போல யாரும் இல்ல. இல்ல 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 இல்ல, உமை போல யாரும் இல்லப்பா. சொல்லுங்க. இல்ல 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 இல்ல, உமை போல யாரும் இல்லப்பா. என் கண்ணு மாதிரி உங்களை நேசிக்கிறேன், என் இதயம் மாதிரி உங்களை நேசிக்கிறேன். உங்களை தவிர இந்த உலகத்தில் எனக்கு யாருமே முக்கியம் இல்லை. நீங்கள் தான் ஆண்டவரே. இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சது நான் சொல்கிறேன். உங்களுக்கு என்னெல்லாம் சொல்ல முடியுமோ அன்பான வார்த்தை சொல்லி 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 சொல்லிக்கிட்டே இருந்தால் என்ன தெரியுமா ஆகும்? கொஞ்ச நேரம் கழிச்சு அழுக வந்துடும். பாசத்தை மிகுந்து என்ன பண்ணும்? அழுகக்கூடாதுன்னு நினச்சாலும் அழுக வந்துடும். அழுதுகிட்டே இருக்கலான் இருக்கும். அதுக்கப்புறம் நிறுத்தினா மனசில் ஒரு சமாதானம் வரும் பாருங்க. எத்தனை கோடி கொடுத்தாலும் அது கிடைக்காது. அவரை நேசிக்கிற நேசம் திராட்சை ரசத்தை பார்க்கலாம் அது என்ன சந்தோஷப்படுத்தும். இந்த உலகத்தில் எதெல்லாம் மனுஷனை மயக்குகிற சந்தோஷமோ அது எல்லாத்த காட்டிலும் மேலான ஐஸ்வர்யம், மேலான சந்தோஷம் என் தேவனை நான் நேசிக்கிற நேசத்தில் இருக்கு. ஆண்டவருக்கும் அதான் பிடிச்சிருக்கு. என் மனவாளியே, உன் முக ரூபத்தை எனக்கு காண்பி, இன்னும் கொஞ்ச நேரம் நீ பேசு, உன் சத்தம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என் மனவாளியை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அவள் நல்லா தூங்கட்டும், அவள் எந்திரிக்கட்டும், அவள் என் கூட வரட்டும். போய் பார்த்தீங்கன்னா சூலமத்து ஒவ்வொரு டயலாக்காக இருக்கும். அவ்வளோ ஆண்டவர் நேசிக்கிறார். நானும் ஏன் தெரியுமா, என் ஆண்டவர் என்னை பார்க்குற விதம் எப்படி தெரியுமா இருக்குது? ரொம்ப ரொம்ப வித்தியாசம். உலகம் பெண்ணுக்கு 1000 விளக்கம் கொடுக்கலாம். வலி வேதனை, பொண்ணாக பிறந்ததுக்கு மண்ணாக பிறக்கலாம் அப்படி சொல்லுவாங்க. பொம்பளை சிரிச்சா புயலையை விரிச்சா அப்படின்னா பொம்பளை சிரிக்கக்கூடாதாம்மா. அப்படி பொம்பளை இருக்கிற அந்த வீடு அப்படி என்னென்னமோ சொல்லுவாங்க. ஆனால் இங்கே வார்த்தை சொல்லுகிறது,
ஒரு மனுஷன் ஒரு பெண்ணை கண்டுபிடிக்கிறான். அந்த பெண்ணு மட்டும் அவ படிச்சிருக்கிறாளோ படிக்கலையோ, அழகாக இருக்கிறாளோ வெள்ளையாக இருக்கிறாளோ கருப்பாக இருக்கிறாளோ அதெல்லாம் விஷயம் இல்லை, குணசாலியாக மட்டும் இருந்துட்டாள்னா என்னவா அந்த வசனம் அவளுடைய விலை தமிழில் முத்துக்கள்னு இருக்கு. நீங்கள் மற்ற மொழிபெயர்ப்புகளில் பார்த்தீங்கன்னா she is costlier than the rubies. ரூபின்னா சிவப்பு ரத்தினம், மாணிக்கம், நவரத்தினங்களில் ஒன்று. அது என்ன கலரில் இருக்குமா? ரெட் கலரில் இருக்கும். தட் இஸ் வெரி காஸ்ட்லி. நீங்கள் கூகுளில் போய் அதை பற்றி சர்ச் பண்ணிங்கன்னா உறுதியை காட்டுகிற ஒன்று என்னவா. ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம்? நான் ரொம்ப ஃப்ராஜில், நான் ரொம்ப புரோக்கன் ஹார்ட்டட், யாராவது பார்த்தா அழுதுருவேன். பெண் பலவீன பாண்டமாக இருக்கிறபடினாலே யார் சொன்னா? நிருபத்தில் சொல்லப்பட்டிருக்கா? ஏன் சொன்னாங்க? சரி, ஐ ஹாவ் அ கொஸ்டின். பொண்ணு பலமா பலவீனமா? அப்புறம் ஏன் பைபிளில் பலவீனம்னு சொல்லப்பட்டிருக்கு? நீங்கள் நல்லா புரிந்து கொள்ளணும். ஆண்டவர் பெண்ணை பலமாக தான் படைச்சிருக்கிறார். எத்தனை முதுகெலும்பு உற்பத்தியாகி வெளியே வருது? பெண் பலம் தான், நான் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். அப்போ ஏன் வசனத்தில், அந்த வசனத்தை நம்ம சரியாக படிக்கணும். மனைவி ஆன பிறகுதான் அவள் பலவீனமானாள். ஏன்னா எமோஷ்னலாக ஒரு பாண்டு வந்துடுது, பிள்ளையோட ஒரு பாண்டு வந்துடுது, கணவனோட ஒரு பாண்டு வந்துடுது. எமோஷ்னலாக ஒரு கனெக்டிவிட்டி வந்துட்ட பிறகு தன்னால் ஒன்று இயலலை அப்படின்னும் பொழுது she started to cry. பெண்ணுடைய, நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு ஆண் தன்னுடைய சுவாபத்தில் தெய்வத்தை பிரதிபலிக்கிறார். ஆனால் மன்னிக்கணும், ஒரு ஆண் தன்னுடைய தோற்றத்தில் தெய்வத்தை பிரதிபலிக்கிறார். ஒரு பெண் தன்னுடைய ஒவ்வொரு சுவாபங்களிலும் தெய்வத்தை பிரதிபலிக்கிறார். அப்போ என்னுடைய சுவாபங்கள் தெய்வத்தினுடைய பிரதிபலிப்பு. அப்போ ஆண்டவர் தன்னுடைய மொத்த சுவாபங்களின் கூட்டமைப்பா உருவாக்கப்பட்டது தான் யாரு? பெண். எனக்குள்ள தெய்வத்தினுடைய சுவாபம் இருக்குதா? கண்டிப்பாக இருக்கும், எல்லாருக்குள்ளேயும் இருக்கும். அதை உருவாக்குவதும் அவித்து போடுவதும் என் கையில் இருக்கு. அப்போது ஆண்டவர் உறுதி அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங் பலமாக தான் பெண்ணை படைச்சிருக்கிறார். பெண் பலசாலி தான், ஃபிட் ஆஃப் த சர்வைவல்னு சொல்லுவாங்க. இந்த ப்ரீடம் பேபிஸ் தெரியுமா, பார்த்துருக்கீங்களா? குறை மாத குழந்தைகள், இந்த 700 கிராமில் 800 கிராமில் பிறந்துடும். இங்கே யாராவது மெடிக்கல் ஃபீல்டில் நர்ஸ் யாராவது இருக்கிறீங்களா? எந்த குழந்தை ரொம்ப சீக்கிரமாக சர்வைவ் ஆகும்? மேலா ஃபீமேலா? ஃபீமேல். குறை மாத குழந்தையில் அந்த குழந்தைக்கு உறுதி கிடையாது. அதை அந்த இன்குபேட்டரில் வச்சுருப்பாங்க. நிறைய ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கோம். மெஜாரிட்டி பொம்பளை குழந்தை பிழைச்சிரும், ஆண் குழந்தை பிழைக்கிறது கஷ்டம். பெண் பிள்ளைகளையும் ஆண் பிள்ளைகளையும் வளர்த்த அம்மாக்கள் இருப்பாங்க. தானாக சாப்பிட்டுன்னு தானாக ட்ரெஸ்ஸு சீக்கிரம் பொம்பளை பிள்ளை போட்டுரும். பையன் பொம்பளை பிள்ளை சீக்கிரம் பேசிடும். அப்போ ஃபிட் ஆஃப் த சர்வைவல் எது தான்? விமன் தான். ஆண்டவர் அப்படி தான் படைச்சார். எபிரேய ஸ்திரீகள் நல்ல பலம் உள்ளவர்கள் என்று மருத்துவச்சிகள், மறுபடியும் மெடிக்கல் ஃபீல்டுக்கு வரேன், ஒரு டாக்டர் கிட்ட போனோம்னா நம்ம உடம்புல எல்லாமே நல்லா இருக்கும், ஒன்று கொஞ்சோண்டு ஜீரணத்தில் பிரச்சனை இருக்கும், அதை மட்டும்தான் சொல்லுவாங்க. நல்லா இருக்கிறத யாராவது சொல்லுவாங்களா? நான் குறையா சொல்லலை, அதுக்கு தான் அவங்க படிச்சிருக்கிறாங்க, அதுதான் அவங்க வேலை. மருத்துவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, எது குறையோ அதை சரிப்படுத்துறது தான் அவங்களுடைய வேலை. நிறைகளை படம் பிடித்து காட்டுவது அவர்களுடைய வேலை அல்ல. ஆனால் இங்கே மருத்துவச்சிகள் எதை தான் சொல்கிறாங்க? அவங்களுடைய பலவீனத்தை சொல்லலை, அவர்கள் நம்மை காட்டிலும். இங்கே ஒரு கம்பேரிசன், யார் கூட? ஆளும் வர்க்கம் அடிமை வர்க்கம், ஆளும் வர்க்கத்தோடையும் அடிமை வர்க்கத்தோடையும் கம்பேர் பண்ணுறாங்க. நீங்கள் யோசிக்கணும், எனக்கு பதில் சொல்லிக்கிட்டே வாங்க. ராஜா வீட்டில் சாப்பாடு எப்படி இருக்கும்? ஆளுறவங்க வீட்டில் சாப்பாடு எப்படி இருக்கும்? பலமுள்ள நியூட்ரிஷனான ஃபுட்டு. அடிமை என்ன சாப்பிட்ருப்பான்? பழைய கஞ்சி, பெரிய வெங்காயம், கொமட்டிக்காய், அப்படி தானே சாப்பிட்டாங்க இஸ்ரவேல் ஜனங்க. அப்போது ரொம்ப நம்ம கணக்குப்படி பார்த்தா நியூட்ரிஷன் வேல்யூ கம்மியாக இருக்க சாப்பாடை சாப்பிட்ருப்பாங்க. மனநிலைமை எப்படி இருந்திருக்கும் நீங்கள் சொல்லுங்கள்? ஆளுகிறவங்க சந்தோஷமாக இருந்திருப்பாங்களா? அடிமைகள் சந்தோஷமாக இருந்திருப்பாங்களா? அடிமை எப்படி இருந்திருப்பாங்க? துக்கத்தோட கண்ணீரோட புலம்பிக்கிட்டு, நான் ஏன் இப்படி வந்தால், எங்கள் முன்னோர்கள் இப்படி பண்ணிட்டாங்களே, எப்போ தான் எனக்கு விடுதலை கிடைக்குமோ, துக்கத்தோட பாடு அனுபவித்து கொண்டு
ஸோ ஆக்சுவலாக யார் ஆரோக்கியமாக இருக்கணும்? நல்ல சாப்பாடு சாப்பிட்றவங்க தானே ஆரோக்கியமாக இருக்கணும். அவங்க பலவீனமாக இருக்கிறாங்க. கஞ்சியும் கூழியும் குடிச்சிக்கிட்டு இருக்கிறவங்க பலமாக இருக்கிறாங்க. இவங்க ஆளுக செஞ்சு அராஜகம் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க பலவீனமாக இருக்கிறாங்க. அடிமைக்கு அடிமையாக கூடி குறுகி முதுகெலும்பெல்லாம் வளைஞ்சி போனவங்க எப்படி இருக்கிறாங்க? சம்திங் ரொம்ப வியர்டாக இருக்குல்ல, வித்தியாசமாக இருக்குல்ல. என் பலன் நான் சாப்பிட்ற சாப்பாட்டில் மட்டுமல்ல, நான் வணங்குகிற, நான் நோக்கி பார்க்கிற, எனக்கு ஒத்தாசை தருகிற என் பர்வதமாகிய தேவனிடத்தில் இருந்தும் வருகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதல்ல தேவனிடத்தில், அடுத்து நான் சொல்கிறேன் அவங்க பலமாக இருந்தது காரணம். பெண்ணுனாலே உறுதின்னு சொன்னேன். உறுதி, ரொம்ப ஸ்ட்ராங். அப்புறம் ஏன் நம்ம நான் உறுதி இல்லை, நான் ரொம்ப சாஃப்ட். நான் சொன்னேன், பெண்ணுக்குள்ள ஆண்டவர் சில தெய்வீக குணங்களை வைத்திருக்கிறார். உன் மனைவி உன் வீட்டோரங்களில், கரெக்டாக சொல்கிறேன் வசனத்தை, செடியா கொடியா? கரெக்ட். செடி எப்படி இருக்கும்? நல்லா இந்த மாதிரி ஸ்ட்ராங்காக வேர்ட்டிக்கலாக நிற்கும். கொடி எப்படி இருக்கும்? கொடியால் இப்படி நிற்க முடியாது. த கொடி ஆல்வேஸ் நீட் a stem to be dependent. அது சார்ந்து கொள்வதற்கு அதுக்கு ஒரு ஸ்டெம் என்ன பண்ணும்? வேணும். மனைவியை கொடிய மாதிரி தான் ஆண்டவர் வச்சிருக்கிறார். இந்த மனைவிக்கு எப்பவுமே ஒரு டிபெண்டன்ஸ் வேணும். சில பேர் கணவனை பிடிச்சிக்கும், கணவன் இல்லைன்னா பையன் வளர்ந்துருந்தா பையனை பிடிச்சிக்கும். ஆகக்கூடி ஏதாவது ஒருத்தரை பிடிச்சிக்கிட்டு தான். இயேசு கிறிஸ்து பிதாவோடு கூட உறவில் இருந்தார். அவரை சார்ந்து 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 பூமியில் வாழ்ந்தார். அந்த டிபெண்டன்ஸ் தான் இங்கே தெய்வீக குணமாக வைக்கப்பட்டிருக்கு. ஆனால் நான் வீட்டுக்கார சார்ந்துக்கிட்டேன்னு வைங்களேன், அவர் மனுஷன் தானே, எல்லாரும் மனுஷர் தான். நான் நல்லவளாக இருக்க வரைக்கும் தான் உங்ககிட்ட எனக்கு சிரிப்பு வரும். எனக்கு இன்னொரு மூஞ்சி இருக்குது, அந்த மூஞ்சை பார்த்தீங்கன்னா நீங்கள்லாம் என்னை பார்த்து சிரிப்பீங்க. ஒரு நாள் உங்ககிட்ட கோவப்பட்டேன்னு வைங்க, அதோட முடிஞ்சு போச்சு உறவு. எல்லாரும் அப்படி தான். எல்லாருடைய அன்புலேயும் ஒரு சுயநலம் இருக்கத்தான் செய்யும். நான் நல்ல மனைவியாக இருக்க வரைக்கும் தான் என் மனைவியை போல் யாருன்னு என் கணவர் சொல்லுவார். அவர் நல்லவராக இருக்கிற வரைக்கும் தான் என் கணவரை போல் யாருன்னு சொல்லுவோம். ஒரு நாள் வாழ்க்கை கசந்து போச்சுன்னா அதில் எல்லாம் புரிஞ்சு போயிடும். அப்போது திஸ் இஸ் வாட் ஹியூமன் லவ் இஸ் ஆல் அபவுட். எல்லா மனுஷ அன்புமே அப்படி தான். அப்போது இந்த இடத்துல பெண்ணை ஆண்டவர் அப்படி படைச்சிருக்கிற தெய்வீக குணம். அப்போ நான் மனுஷனை சார்ந்துக்கிட்டேன்னா என்னைக்காச்சும் மனுஷன் மாறதானே செய்வார். மாறும்பொழுது இந்த செடி துவண்டு துவண்டு விழுந்துடும். அப்போ தான் இதை எல்லாரும் பார்த்து பலவீனம்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த கொடி என்ன பண்ணணும்னா, திராட்சை கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திருக்குமானால் அது மிகுந்த பலனுக்கு எதுவாக இருக்கும். அப்போ திராட்சை செடி யாரு? இயேசு கிறிஸ்து. அப்போ நான் சார்ந்து கொள்ள வேண்டிய திராட்சை செடி யார் தான்? ஃபஸ்ட்டு எனக்கு ஆண்டவர். எப்படி? எல்லாரும் இப்படி விரல் காட்டுங்க, ஓட்டு போடுற மாதிரி. ஃபஸ்ட்டு எனக்கு உம்மை போல அம்மா இல்லை, உம்மை போல அப்பா இல்லை, உம்மை போல நண்பன் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. இல்லை 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 இல்லை, உம்மை போல யாரும் இல்லைப்பா. இல்லை 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 இல்லை, உம்மை போல யாரும் இல்லைப்பா. உம்மை போல அம்மா இல்லை, உம்மை போல அப்பா இல்லை, உம்மை போல நண்பன் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. கை காட்டுங்க. இல்லை 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 இல்லை, ஓ இல்லப்பா. இல்லை 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 இல்லை, உம்மை போல யாருமே இல்லப்பா. இல்லை 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 இல்லை, உம்மை போல யாரும் இல்லப்பா. இது ஏதோ இங்கே சர்ச்சில் வந்தால் மட்டும் சொல்லக்கூடாது, மனசில் கை வச்சு எப்பவுமே சொல்லணும், நீங்கள் தான் எனக்கு முதல் ஆண்டவரே. வீட்டுக்காரனா கூட ரெண்டாவது தான், நான் பெத்த பிள்ளைன்னா கூட ரெண்டாவது தான், என்னை பெத்த தாயினா கூட ரெண்டாவது தான், என்னை நேசிக்கிற எங்கள் பாஸ்டர்னா கூட ரெண்டாவது தான். சில பேருக்கு அது வாயில் வராதே.
மனுஷன் தான், ஆண்டவர் தான். ஊழியக்காரங்களாக இருந்தால் கூட ஆண்டவருக்கு கொடுக்குற இடத்த நான் கொடுக்கக்கூடாது. அது ஏசப்பாக்கு பிடிக்காது. என்னை யாருக்கு ஒப்பிடுவீர்கள்? என் சாயலை யாருக்கு ஒப்பிடுவீர்கள்? நான் பிதாவானால் என் கனம் எங்கே சொல்றாரா? அதனால ஐயோ ஆண்டவரை பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னால் ஒரு நிமிஷம் மனசில் கருக்குன்னு. இல்லை ஆண்டவரே, நீங்கள் தான் ஃபஸ்ட்டு, இவங்க ரைட். ஆண்டவர் அந்த இடத்த யாருக்குமே விட்டு கொடுக்க மாட்டார். அப்போ ஆண்டவர் பெண்ணை எப்படி படைச்சிருக்கிறார்? எல்லாரும் சொல்லுங்க, ஸ்ட்ராங். நாங்கள் சின்ன பிள்ளையில இந்த 5 விரலில் சொல்லுவோம், என்னை ஆட்ட முடியாது, அசைக்க முடியாது, உன்னை குத்திடுவேன், சுட்டுருவேன், அப்புறம் என்னென்னமோ சொல்லுவோம், மறந்துட்டு நாமம் போட்டுருவேன், அப்புறம் அடிச்சிருவேன். சூப்பர் சூப்பர், பரவாயில்ல, என் செட்டில் இருக்கிறவங்களுக்கு ஞாபகம் இருக்குது. அந்த மாதிரி இது என்னது? தம்ஸ்அப் என்னது? ஆட்ட முடியாது, அசைக்க முடியாது. சொல்லுங்க, ஆட்ட முடியாது, அசைக்க முடியாது. பிரச்சனை ஆட்ட முடியாது, அசைக்க முடியாது. வியாதி ஆட்ட முடியாது, அசைக்க முடியாது. பலவீனம், சோர்வு, சூழ்நிலை, சத்துரு எறிகிற அக்கினியாஸ்திரங்கள், சிந்தனையின் போர்க்களங்கள், எதுவும் என்னை. ஏன் தெரியுமா? நான் சார்ந்திருக்கிறது என் கிறிஸ்து. திராட்சை செடியாகிய அவரில் வேரூன்றி அவரை நான் சார்ந்து கொண்டிருக்கிறேன். அந்த கண்மலையாகிய கிறிஸ்துவுக்குள்ள என் அஸ்திபாரத்தை நான் நாட்டி இருக்கிறேன். நான் அசைக்கப்படுவதே இல்லை. எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவே. பாடிக்கிட்டே இருந்தால் நேரம் போயிடும். நான் வசனத்தில் இவங்க ரொம்ப அழகாக வாசிக்கிறாங்க, ஒரு கைத்தட்டு கொடுத்துருங்க. இந்த மாதிரி வாசித்தா பாடிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் அப்போது ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் அவருக்குள்ளே இருக்கிறத தான் அவர் விரும்புகிறார். நான் உங்களை கேட்குறேன், நீங்கள் கடைக்கு போனால் ஏதோ ஒரு புடவை வேணும்னு எடுத்துகிட்டு வந்துடுறீங்களா? அந்த கலர் எனக்கு பிடிக்கணும். யாராவது பார்த்துட்டு ஏய் அழகாக இருக்குன்னு சொல்லணும். ஏன்? அதில் ஒரு பெருமை. நான் செலவு பண்ணுறேன்னா அது எனக்கு பெருமையை கொடுக்கணும். நான் கஷ்டப்பட்டு சமைக்கிறேன்னா சமைச்சிட்டு அச்சோ சூப்பர்ன்னு சொல்லணும்னா சமையலே நம்மளுக்கு. ஏன் நான் ஒரு காரியத்தை செய்கிறேன்னா அதில் எனக்கு ஒரு பெருமை. இப்போது ஆண்டவர் பார்த்து என்னை படைச்சிருக்கிறார், பார்த்து என்னை உருவாக்கி இருக்கிறார். நான் ஆண்டவருக்கு எந்த விதத்துலையாவது பெருமை சேர்க்கிறேனா? சேர்க்கலைன்னா என்னை படைச்சதில் ஆண்டவர் திருப்தியே அடையலை. எந்த விதத்துலையாவது ஆண்டவருக்கு நான் பிரயோஜனமாக வாழணும் அப்படின்றது ஒவ்வொரு பெண்ணுக்கும் இருக்கணும். பெண்ணுக்காக ரொம்ப பாடுபட்டவர் என் ஆண்டவர். ஒரு வசனம் இருக்கிறது, நீங்கள் வீட்டில் போய் படிச்சுக்கொள்ளுங்க. நம்மளை புறா சிறகுகளை, பொன் பொட்டுகளை, அது அந்த வசனத்தை படிக்கும்பொழுது எனக்கு ரொம்ப, அதுவும் முக்கியமாக தமிழ் கலாச்சாரத்தில் வளர்ந்த பிள்ளைகளை நான் யோசிப்பேன். உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு 30 வருஷங்களுக்கு 40 வருஷங்களுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு பெண் இப்படி ஒரு பலிபீடத்தில் நிற்க முடியாது. நம்ம சபைகள் கூட அனுமதிக்க மாட்டாங்க, கலாச்சாரங்கள். அப்போ இப்படி ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் நம்மளுக்கு இப்படி கொடுத்துருக்கிறாருன்னா அதை எவ்வளோ மேன்மையாக நம்ம நினைக்கணும். அதற்காக எவ்வளவு பிரயாசப்படணும், எவ்வளவு முழங்காலில் இருக்கணும், எவ்வளவு உபவாசிக்கணும். இது நான் எனக்கு மட்டும் சொல்ல, உங்கள் எல்லாருக்கும் சொல்கிறேன். உங்கள் எல்லாரு மேலேயும் ஆண்டவர் ஒரு ஊழிய நோக்கத்தை வச்சிருக்கிறார், ஊழிய தரிசனத்தை வைத்திருக்கிறார். நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பு உன்னதமானது. நீங்கள் நிற்கிற இடத்துல நிற்கிறதற்கு அழைக்கப்படலை, நீங்கள் செட்டைகளை அடித்து எழும்ப வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. ஸோ இந்த குணசாலியான ஸ்திரீயை ஆண்டவர், ஷீ இஸ் காஸ்ட்லியர் தென் தி ரூபீஸ், மாணிக்கம், நவரத்னங்களில் ஒரு ரத்னம், அந்த சிவப்பு நிறமுடைய அந்த காஸ்ட்லியஸ்ட் ஜுவல்னு ஆண்டவர் சொல்கிறார். அது உறுதியை குறிக்குதுன்னு சொன்னேன். அது எதில் உறுதி? முதல்ல அவங்க அந்த உறுதியாக ஆண்டவர் படைச்சது எதுன்னா ஃபிசிக்கலி, சரீர பிரகாரமாக பெண் உறுதி தான், உறுதியாக தான் இருக்கணும். பயங்கர தைரியத்தை நம்ம வளர்த்து கொள்ளணும், மனதிலையும் சரி சரீரத்துலேயும் சரி. நான் பலவீனம் தயவு செய்து நினைக்காதீங்க. சத்துரு அந்த வார்த்தைகளெல்லாம் பிடித்து கொள்ளுவான். சில டிபெண்டன்ஸ் நம்மளுக்கு கடவுள் கொடுத்துருக்கிறார். நான் தான் சொன்னேன், திராட்சை செடி மாதிரி. அப்போது நான் ஆண்டவரை நம்பி ஆண்டவரை டிபெண்ட் பண்ணி வாழும்பொழுது தான் நான் பலசாலியாக இருக்க முடியும். சூழ்நிலையும் என்னை சுற்றி இருக்கிற என்னோடய ஆம்பியன்ஸும்
நான் சாப்பிட்ற சாப்பாடும் அல்ல என்னுடைய பலன். எனக்கு பலன், எனக்கு ஒத்தாசை தருகிற பர்வதம் என் ஆண்டவர். நான் நம்புகிறது அவராலே வரும். அல்லேலூயா. அப்போது நம்ம அந்த ஆண்டவர் என்னை உறுதியாக நான் சரீரத்துலேயுமே நான் பலசாலியாக இருக்கணும்னு ஆண்டவர் வச்சிருக்கிறார். நீங்கள் இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு வசனத்தை வாசித்து நம்ம இந்த வார்த்தைகளுக்குள்ளே கடந்து வரலாம். எபிரேயருக்கு எழுதுகிற நிருபங்களின் 12வது அதிகாரத்தின் முதல் வசனத்தை எடுத்தவங்க வாசிக்கலாமா? மேகம் போன்ற அதே தான். 12:1. மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க பாரமான யாவற்றையும் தள்ளிவிட்டு துவக்குகிறவரும் இப்ப நம்ம எல்லாரும் எனக்கு பதில் சொல்ல போறோம். என்ன ஓட்டமா? என்ன ஓட்டம்? யாருக்கு? நமக்கு நியமித்த ஓட்டமா? நாம நியமித்த ஓட்டமா? நமக்கென்று ஒரு ஓட்டம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. நான் என்னை அதில் பொருத்தி கொள்ள வேண்டும். அண்டர்ஸ்டாண்ட்? நான் நியமிக்க மாட்டேன். அந்த ஓட்டம் எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்குமா எனக்கு தெரியாது. எனக்கு அது கஷ்டமாக கூட இருக்கலாம். ஆனால் எனக்கென ஒரு ஓட்டம் நீ ஏற்கனவே இப்படித்தான் நீ ஓடணும், இந்த ரோல்ஸில் தான் நீ ஓடணும், இந்த 2 கோட்டுக்குள்ளே தான் நீ ஓடணும், இப்படி இந்த திசையை நோக்கி தான் ஓடணும்னு நியமித்தது யாரு? விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய ஒருத்தர் இந்த பாதையை எனக்கு நியமித்து விட்டார். அது எனக்கு கஷ்டமாக இருக்கோ ஈஸியாக இருக்கோ பிடிக்குதோ பிடிக்கலையோ அந்த ஓட்டத்தில் நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்தில் ஓடுவதற்கென்று நான் படைக்கப்பட்டிருக்கிறேன், அழைக்கப்பட்டிருக்கிறேன். அல்லேலூயா. இந்த ஓட்டம் என் இஷ்டப்படி இருக்குமா? தெரியாது, இருக்காது. இந்த ஓட்டம் ரொம்ப லகுவாக இருக்குமா? இருக்காவும் இருக்காது, தெரியவும் தெரியாது. எப்படி போகணும் கூட சில டைம் தெரியாது. நியமித்தவர் அவர், ஓட வேண்டியது நான். அது எனக்கு இஷ்டமாக இருக்கோ இல்லையோ மைண்டு செட்டுக்கிட்டு எல்லாத்தையும் உதறிவிட்டு மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் என சூழ்ந்திருக்கும் பொழுது சிந்தைக்குள்ளே இருக்கிற பாரங்கள், கலாச்சார கட்டுகள், சிந்தனை போர்க்களங்கள் எல்லாவற்றையும் உதறிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய ஒருவர் எனக்கென்ன நியமித்த அந்த ஓட்டத்தில் ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன், ஓடுகிறேன் நான். எல்லாரும் சொல்லாமா? நான் ஓடுகிறேன் பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி. பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி. எல்லாரும் ஆக்ஷன் பண்ணலாமா? ஓடுற மாதிரி ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய். என் சுயம், என் ஆசை, என் மன விருப்பம் எல்லாவற்றையும் சிலுவையில் அறைந்து விட்டு விசுவாசத்தை துவக்குகிற என் தேவனை நோக்கி ஓடுகிறேன். அல்லேலூயா. எனக்கும் பாடிக்கிட்டே இருக்கலாம்னு ஆசையாக இருக்குது. ஆனால் ஆண்டவர் சொன்னதெல்லாம் உங்களுக்கு சொல்லி முடிச்சுட்டு வேணா நேரம் இருந்தால் ஓடுவோம். அப்போது நான் அழைக்கப்பட்ட நோக்கம் என் இஷ்டத்துக்கு அல்ல, என் மனுஷன் இருதயத்துக்கு செம்மையாக தோன்றுகிறதல்ல. மனுஷனுடைய இருதயத்திற்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, அதன் முடிவோ நான் வாழ்வதற்கென்று அழைக்கப்பட்டவன், நித்திய ஜீவனுக்கென்று பெயர் எழுதப்பட்டவன். உறுதியா என ஆண்டவர் ஆணியாக கடாவ வேண்டும் என்று ஆண்டவர் என்னை அழைச்சிருக்கிற நோக்கம் நான் நிலைவரமற்று திரிவதற்கல்ல, பிடுங்கி பிடுங்கி நாட்டப்படுவதற்கல்ல. யாக்கோபு வேர்பற்றும்படி அழைக்கப்பட்டிருக்கிறேன். உறுதி தன்மையை ஆண்டவர் எனக்குள்ள வச்சிருக்கிறார். நான் பலவீனம் அல்ல. இருதயத்தில் சொல்லுங்க, நான் பலவீனன். வியாதி வரும், பலவீனம் வரும், அது வந்துட்டு போயிடும். நிரந்தரமாக நான் பலவீனமா அறிக்கை பண்ணிக்கிட்டே இருங்க. ஆண்டவர் என்னை பலசாலியாக வச்சிருக்கிறார். ஒரு அம்மா யாருன்னு நீங்கள் சொல்லுங்க. அப்படி யுத்த வீரன்னா எப்படி இருப்பான்?
யுத்தம் பண்ணி பண்ணி அந்த உடம்பெல்லாம் அப்படியே ஜிம் பாடி மாதிரி இருக்கும். அப்படி கற்பனை பண்ணிக்கோங்க. அப்படியே ஹைட்டாக வெயிட்டாக யுத்த வீரன், இராணுவ வீரன். வீட்டில் வந்து தூங்குறான். மண்டை மட்டும் எவ்வளோ பெருசு இருந்திருக்கும் அவனுக்கு. ஒரு கையில் ஹேமர், ஹேமர் தமிழில் சுத்தியல், சுத்தியல் எவ்வளோ வெயிட் இருக்கும். கூடார ஆணி, நம்ம வீட்டில் அடிக்கிற செவுத்தில் அடிக்கிற ஆணி இல்லை, இவ்வளோ பெருசு இருக்கும் கூடார ஆணி. இரும்பு. ஒரு கையில் இதை தூக்கிட்டா, ஒரு கையில் இந்த சுத்தியலை எடுத்துக்கிட்டா, குறி வச்சா பாருங்க ஒரே அடி. இந்த மண்டவோட தொலைச்சி, இந்த பக்கம் தொலைச்சி, தரையோட ஆணி உருவி போச்சு ஒரு அடி. அப்போ இந்த ஒரு கையோட புஜபலம் மட்டும் அந்த அம்மாவுக்கு எப்படி இருந்திருக்கும்? யார் அது? யாகே. சூப்பர். எப்படி ஒரு பொண்ணோட ஒரு கை எப்படி அவ்வளோ பலம்? பெண் பலவீனன்றதெல்லாம் நம்ப முடியாது. அடிமையாக வாழ்ந்தா கூட எபிரேய ஸ்திரீகள், மருத்துவச்சிகள் சொல்லுவாங்க அவங்க பலமுள்ளவர்கள்னு. நான் பார்த்தா பொதன்னு சூட் கேஸை தூக்கி மேலே வைக்கும்போது ஒரு தம்பி வந்தார், ஆன்ட்டி கொடுங்க. வானா நானே தூக்கி வச்சுட்டேன். இதை கூட தூக்கி வைக்க முடியாது என்னால், ரொம்ப பலன்னு. அப்படி வந்து வெயிட் தூக்குற ஆளெல்லாம் கிடையாது நான். இது தூக்கி வைக்கிற அளவெல்லாம் நான் தெம்பாக தான் சாமி இருக்கேன். தேங்க்யூ. அப்போது நான் பலவீனன்னு நினைக்க வேண்டாம். எனக்கு என் உடம்பு சத்து இல்லாமல் இருக்கலாம், ஹெரிடிட்டி இருக்கலாம், அம்மா அப்பா கிட்டேருந்து எனக்கு சுகர் என்ன வேணால் வந்திருக்கலாம், எது வேணால் இருக்கலாம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவால் எல்லாவற்றையும் செய்து முடிக்க எனக்கு பலன் உண்டு. அவர் நியமித்த நாளில் தான் எனக்கு மரணம். அதுக்கு முன்னாடி எதுவும் என்னை கொண்டு போக முடியாது. நான் வாழறது ஆண்டவருக்காக. என்னை உறுதின்னு ஆண்டவர் உறுதியாக படிச்சிருக்கிறார் ஃபிசிக்கலி. இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த வசனத்தில் 14வது வசனத்தை வாசிக்கலாமா? நீதிமொழிகள் 31 14வது வசனம். வியாபார கப்பல்களை போல இருக்கிறாளாம் குணசாலியான ஸ்திரீ. இந்த குணசாலியான ஸ்திரீ யாரு உங்க எல்லாருக்கும் தெரியுமா? அவங்க ஒரு கற்பனை பண்ணப்பட்ட கதாபாத்திரம். லேமுவேல் என்பவர் ஒரு ராஜா, அவங்க அம்மாவும் ராஜாத்தி தான். அவங்க பையனுக்கு சொல்றதெல்லாம் ஒரு மனைவி 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 மனைவி. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? உங்களுடைய இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? நிறைய பெண்கள் வாழுகிற வாழ்க்கை சலிப்போடையும் வேதனையோடு வாழ்கிறாங்க. நான் ஏன் இருக்கணும்? நான் இருந்து என்ன பலன்? கொஞ்சம் வயசாயிட்டா நான் பிள்ளைகளுக்கு பாரமாக இருக்கிறேன். தயவு செய்து அப்படி நினைக்காதீங்க. ஆண்டவர் உங்களை ஜீவனோடு வைத்திருக்கிறதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. கொரோனான்னு ஒரு வியாதி வந்து எத்தனையோ பேரை கொள்ள கொண்டு போச்சு. நம்ம ஏன் மிச்சமாக இருக்கிறோம்? ஆண்டவர் அந்த நோக்கத்தை வச்சிருக்கிறதுனால தான். இல்லைனா என்னைக்கோ போயிருக்கலாம். எனக்கு சின்ன பிள்ளையிலேருந்து வீசிங் வர்றதுனால இந்த கொரோனா டைம் எங்கள் சர்ச்சில் உள்ள டாக்டர்ஸ் எல்லாம், பாஸ்டர்மா விட்டமின் சி எடுத்துக்கோங்க, அதை எடுத்துக்கோங்க, இதை எடுத்துக்கோங்க, எதையும் எடுக்கலை. என் ஜீவனை வச்சது அவர், பாதுகாக்கிறது அவர், பயன்படுத்துகிறது அவர். இனியும் அவர் எவ்வளோ நாள் வைக்கிறாரோ அவருக்காக தான். எதுக்கு நான் கவலைப்படணும்? அதுக்கு நான் அஜாக்கிரதையாக இல்லை. ஆனாலும் நான் பயப்படலாம் இல்லை. நான் நம்புகிறது என்ன கர்த்தராலே வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போது இப்போ இந்த பெண்ணை குறித்து இந்த லேமுவேல் ராஜாத்தி தான் மகனுக்கு சில ஞான உபதேசங்களை சொல்லும் பொழுது, நீ அப்படி அரசாளு இப்படி அரசாளுன்னு ராஜதந்திரங்களை சொல்லி கொடுக்கல. உனக்கு ஒரு பொண்ணு அமையணும்பா, இந்த மாதிரி அமையணும், இந்த மாதிரி அமைஞ்சாதான் நீ இப்படி இருப்ப அப்படின்னு ஒரு விளக்கத்தை சொல்கிறாங்க. அதில் சொல்லப்பட்ட கற்பனை கதாபாத்திரம் தான் யார்? குணசாலி. இந்த குணசாலியான ஸ்திரீ எப்படி இருக்கிறாளாம்? 14வது வசனம் சொல்லுகிறது, என்ன கப்பலா? நம்மளுக்கு பிஸ்னஸ் ஷிப்புக்கும் பேசஞ்சர் ஷிப்புக்கும் நமக்கு பெரிய வித்தியாசம் தெரியாது. நம்ம கப்பலில் போகிறது இல்லை. ஆனால் கப்பல், எனக்கும் பெருசாக கப்பலெல்லாம் பழக்கம் இல்லை, ஏதோ பார்த்துருப்போம் சீஷோரில், அவ்வளோதான். ஆனால் ஒரு காரியத்தை சொல்கிறேன், நம்ம காரில் வந்தோம்னா காரை நிப்பாட்டி பூட்டி லாக் பண்ணி சாவியை பேக்கில் போட்டுட்டு வந்துட முடியும். 2 வீலரு, ஃப்ளைட்டு எல்லாமே. ஆனால் கப்பலை அந்த மாதிரி பூட்டி சாவி எடுத்துகிட்டு வர முடியுமா? கப்பல் பார்க்கிங் 20 நாள் இல்லை 20 வருஷம்னா கூட இன்ஜின் ஓடினா தான் அது நிற்க முடியும். அதை கரைக்கு கொண்டு வந்து சேர்த்த அது பார்க்கிங்னாலும் தண்ணியில் தான் நிற்கும். 24/7 அந்த இன்ஜின் ஓடிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அது மிதக்கும். இல்லைன்னா இரும்பு கப்பல் உள்ளே முழுகிடும். அப்போ ஒரு பெண்ணை ஆண்டவர் வியாபார கப்பலை போல வைத்திருக்கிறாருன்னா எனக்கு ரெஸ்டே கிடையாது. சொல்லுங்க, ரெஸ்டே கிடையாது.
வீட்லேயும் வேலை செய்யணும், சபையிலையும் வேலை செய்யணும், ஊழியம் செய்யணும், மனசு எதுலையாவது ஆக்குப்பைடாக இருந்துக்கிட்டே இருக்கணும், ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைக்கவே கூடாது. ரொம்ப கஷ்டமாக இருக்கா கேட்க? எபிரேய ஸ்திரீகள் அவ்வளோ பலமாக இருக்க காரணம் முதலாவது யெகோவா தேவன், ரெண்டாவது அவர்களுடைய உழைப்பு. எவ்வளோ உழைப்பு! இப்போ சொல்கிறாங்கல்ல, நார்மல் டெலிவரி ஆகணும்னா நட, ஏன் நடந்துக்கிட்டே இரு சொல்கிறாங்களா? குடிஞ்சு நிமிந்து வேலை செய் சொல்கிறாங்களா? உழைப்பு தான் என்னை பலனாக வைக்கும். ப்ரிப்பேர் யுவர் ஹார்ட். நான் ரெஸ்ட் எடுக்கணும், நான் உட்காந்துக்கணும் நினைக்கவே வேண்டாம். நான் வியாபார கப்பல்னா ரெஸ்டே கிடையாது. அது ஆயுசு முடிகிற வரைக்கும் அது அந்த மோட்டர் ஓடிக்கிட்டே இருந்தால் தான் அந்த கப்பல் முழுகாது. விசுவாசமாகிய கப்பல் என் குடும்பம். இந்த முழு குடும்பத்தை நம்பி ஆண்டவர் உங்கள் கைகளில் கொடுத்துருக்கிறார். உங்கள் ஜெபம், உங்கள் முழங்கால்கள், உங்கள் கண் விழிப்புகள், உங்கள் உபவாசங்கள் அந்த கப்பலை மூழ்காமல் பாதுகாக்கணும். ஆசரிப்பு கூடாரத்தில் ஒரு விளக்கு தண்டு இருக்கும். அந்த விளக்கு எத்தனை இருக்கும்? 7 இருக்கும். அது 24/7 எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். எண்ணெய் இருக்க இருக்க என்ன பண்ணணும்? இங்கே இடித்து பிழிஞ்சு எண்ணெய் எடுத்து ரெடியாக வச்சுக்கணும். அங்கே காலி ஆக ஆக ஊற்றிக்கிட்டே இருக்கணும். கண்ணை அசந்து தூங்கி விளக்க அணைஞ்சிச்சு முடிஞ்ச ஆசாரியன். உங்களையும் எண்ணெய் ஆண்டவர் அந்த விளக்கு தண்டு இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளம். 7 குத்து விளக்குகளின் மத்தியில் உலாவுகிறவர் என் ஆண்டவர். அந்த மாதிரி ஆண்டவருடைய சுவாபத்தை எனக்குள்ளே வச்சிருக்கிறார். எனக்கு ரெஸ்டே கிடையாது. தூங்குனா கூட சின்ன சத்தம் கேட்டாலும் யாரு இருக்குதா? வாட்ச்மேன் மாதிரி. நான் வியாபார கப்பலை மாதிரி இருக்கணும். ஆண்டவர் என்ன ரெஸ்ட் எடுக்கணும், வயசாயிடுச்சு நினைக்கவே கூடாது. அடுத்து என்ன, அடுத்து என்ன, அடுத்து என்ன? அப்பத்தான் எனக்கு நியமித்த ஓட்டத்தில் நான் ஓடுறேன்னு அர்த்தம். அல்லேலூயா. இன்னைக்கு பெண்கள் ஏன் பலவீனம் ஆகுறாங்க? மனதளவில் சரீரத்தில் ஏன் பலவீனம் ஆகுறாங்கன்னா மைண்டு செட் அப்படி. நான் பலவீனம், நான் பலவீனம் நினச்சா பலவீனமாக இருக்க வேண்டியதான். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து எனக்கு உண்டுன்னு எழும்பு ஆகட்டா இந்த எண்ணமே என்னை இன்னும் பலவீனமாக்கிடும். ஸோ ஃபிசிக்கலி நான் ஆரோக்கியமாக பலமாக இருக்கணும். என்னுடைய மனதும் பலமாக இருக்கணும். மனது நான் உங்களுக்கு சொன்னேன், நீங்கள் வீட்டில் போய் வாசித்து கொள்ளுங்கள். 31வது அதிகாரத்தின் 20வது வசனத்தில் ஒரு ஜெனரஸ் மைண்டு, எல்லாருக்கும் பகிர்ந்தளிக்கிற ஒரு குணம் பெண்ணுக்குள்ள. படிங்களேன். 20 சிறுமையானவர்களுக்கு தன் கையை திறந்து ஏழைகளுக்கு. இது மாத்திரமல்ல, நீங்க பாத்தீங்கன்னா தயையுள்ள போதகம் அவளுடைய நாவல. ஏன்? வயசாவ கொஞ்சம் கோபம் வரும். ஒருத்தர் டாக்டர் கிட்ட போனாராம். என்னப்பா உனக்கு எத்தனை வயசு? எனக்கு ஒரு 30 வயசு ஆயிடுச்சு டாக்டர். சரி சரி, என்ன செய்து? ரொம்ப கோபம் வருது. சரி சரி, நல்லா சாப்பிடுங்க, மனசை நல்லா வச்சுக்கோங்க, சரியா போயிடும் போங்க என்னாராம். போயிட்டாங்க. திருப்பி ஒரு 5 வருஷம் கழிச்சு வந்தாராம். வயசு 35 ஆச்சு, கோவம் வந்துக்கிட்டே இருக்கு. சரி சரி, போக போக சரியாயிரும் போங்கன்ட்டாரான் டாக்டர். போயிட்டாரான். திருப்பியும் 40 வயசாச்சான். திருப்பியும் போய் டாக்டர் இருக்க ரொம்ப கோவம் வருது. 40 வயசானா அதுவே பழகிரும், போயிட்டு வான்ட்டாரான். அந்த மாதிரி நம்ம நான் நினச்சிக்கிறோம், எனக்கு வயசாயிடுச்சு அவ்வளோதான், இனிமேல் எனக்கு பலன் இல்லை, எனக்கு வயசாயிடுச்சு அவ்வளோதான். வாலிபத்தில் பார்த்தா அவ்வளோ இறக்க குணம், அப்படியே தெய்வீக சுவாபத்தோடு இருப்பாங்க. வயசாக வயசாக பார்த்தா கொஞ்சம் முரட்டுத்தனம் வந்துடும், கொஞ்சம் பிடிவாதம் வந்துடும், கொஞ்சம் கோபம் வந்துடும். கேட்டால் என்ன சொல்லுவோம்? இல்லை, என்னை ஆண்டவர் படைக்கும் பொழுது அவருடைய சுவாபத்தை எனக்குள்ளே வச்சு படைச்சார். ஐ ஷுட் நாட் கிவ் இட் அப். அதை நான் இழக்கவே கூடாது. இது என்னோட குணமா? சூழ்நிலையும் மற்றவங்களும் என்னோட சுவாபத்தை மாற்றக்கூடாது. நானாக தான் இருப்பேன். அது நீ, இது நான், அவ்வளோதான். இது எனக்கு கடவுள் கொடுத்த குணம், இதை நான் மாற்றிக்கவே மாட்டேன். ஆண்டவர் கொடுத்த தெய்வீக சுவாபங்களை எக்காரணத்தை கொண்டு மாற்றிக்கொள்ளாதீங்க. பெண்களுக்குள்ள இயல்பாகவே ஒரு இரக்கம் இருக்கும். மிருகத்தெல்லாம் கூட நேசிக்க மாட்டாங்க. ஆனால் ஒரு நாய்க்குட்டி கஷ்டப்பட்டால் கடந்து போக முடியாது ஒரு பெண்ணால். அதுக்கு ஏதாவது கொடுத்துட்டு போகலாமான்னு தோணும். நிறைய விளையாட்டாக கதை சொல்லுவாங்க. பிச்சைக்காரன் கூட வாசலில் நின்று அம்மானு தான் கூப்பிடுவான். ஏன்? ஐயா கொஞ்சம் கஞ்சம் தரமாட்டார், அம்மானா கொஞ்சம் இறக்கப்பட்டு அப்படி சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் உண்மை இல்லை, ஆனால் அப்படி விளையாட்டாக அப்படி சொல்லுவாங்க. ஐயா அம்மானு தான் கூப்பிடுவான் பிச்சைக்காரன், ஏன்னா அம்மாவுக்கு தான் ரொம்ப இறக்கம். பெண்ணுக்குள்ள இயல்பாகவே நீங்கள் ஏவாள் பார்த்தீங்கன்னா அந்த பழம் சாப்பிட்டோன்னே யாருக்கு கொடுத்தாங்க?
கணவர் உருப்படாமல் போட்டோன்னு கொடுத்தாங்களா, நல்லா இருக்குது அவரும் சாப்பிட்டோன்னு நினச்சி கொடுத்தாங்களா? பெண்ணா பதில் சொல்லுங்கள். கரெக்ட். இந்த பெண்ணுக்கே ஒரு குணம் என்ன தெரியுமா? உங்கள் சாரி நல்லா இருக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது. அப்படியா அப்படின்னு தானே சொல்லணும். இந்த கடையில் தான் எடுத்தேன், இந்த ஆஃபர் தான், உங்களுக்கு ஒன்று எடுத்துட்டு வரட்டா? யாரை கேட்டாங்களா? யாம் பெற்ற இன்பம் குழம்பு நல்லா இருக்குன்னு சொல்லிடக்கூடாது. அந்த மசாலா போட்டேன், இப்படி போட்டு இப்படி செய்யுங்க, நீயும் செஞ்சு நல்லா வைக்கணையா சாப்பிடு. இதுதான் பெண்ணுடைய குணம். பெண்ணுடைய உடலமைப்பே பிள்ளைக்கு பால் ஊட்டும்படி மற்றவங்களுக்கு கொடுக்கணும் கொடுக்கணும் கொடுக்கணும். நான் கொடுப்பேன், பாசத்தை கொடுப்பேன், ஆகாரம் கொடுப்பேன், ஏழைகளுக்கு கொடுப்பேன், இல்லாதவங்களுக்கு கொடுப்பேன், வார்த்தை யாருக்கு வேணுமோ கொடுப்பேன், யாருக்கு என்ன வேணுமோ நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். தெய்வீக குணம். ஆண்டவர் அப்படி படைச்சிருக்கிறார். எனக்கு இருக்குதோ இல்லையோ நான் கொடுத்துருவேன். மற்றவங்களுக்கு கொடுக்கறது இருக்கட்டும், என் ஆண்டவருக்கு நான் என்ன கொடுத்தேன்? உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா, இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காகத்தானே ஐயா, இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காகத்தானே ஐயா. ஏசப்பாக்காக என்ன செய்ய போகிறோம்? என் வாழ்க்கையை நான் நிம்மதியாக வாழல, எங்கேருந்து ஆண்டவருக்காக செய்யறது? முன்பு நீ ஸ்திரப்படு, முன்பு நீ உன் அறையை கட்டிக்கொள், அப்புறம் தானே உன் சகோதரன் நீ பலப்படுத்த முடியும். சிந்தனை அளவில் அநேக பெண்கள் சிறைக்குள்ளே இருக்கிறாங்க. சூழ்நிலையினால மற்றவங்க வார்த்தை என்ன டிசைன் பண்ணக்கூடாது சொல்லுங்க. உனக்கு அறிவில் முட்டாள் முட்டாள்னு வீட்டில் இருக்கிற யாரோ சொல்றதுனால நீங்க முட்டாள் ஆயிட முடியாது. இன்னொன்று நான் சொல்லி தரேன், நல்லா மனசில் வச்சுக்கோங்க. நீங்கள் எல்லாரும் இந்த தொட்டாச்சினிங்கி செடி பார்த்துருக்கீங்களா? வினோதமாக பார்க்குறீங்களே, தொட்டாச்சினிங்கி தானே, நாங்கள் அப்படி தான் சொல்லுவோம். தொட்டவுடனே அந்த செடியை பார்த்துட்டு யாராவது தொடாமல் போயிருக்கீங்களா? இன்னைக்கு அந்த செடியை பார்த்தா கூட நான் தொட்டுட்டு தான் போவேன். ஏன்? நீங்கள் தொட்டா சினிங்கியாக இருந்தால் போகிறவங்க வரவங்க எல்லாரும் உங்களை சீண்டி விட்டுட்டு தான் போவாங்க. ஐயோ அவங்க சொல்லிட்டாங்களே, ஐயோ இவங்க சொல்லிட்டாங்க, அவங்க மூஞ்சி திரும்பிட்டு போயிட்டாங்களே. சினிங்கிக்கிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு தோன்ற குணமே இருக்காது. இதுதான் கொஞ்சம் சினிமே, கொஞ்சம் சினிக்கி விட்டுட்டு போவோமே. பி ஸ்ட்ராங். என்னோட சமாதானத்தை இழக்கிற லைசன்ஸை நான் உனக்கு கொடுக்கல. உன்னோட வார்த்தையும் உன்னோட செய்கையும் என்னோட பீஸ் ஆஃப் மைண்டை கெடுக்க முடியாதுன்னு ஸ்ட்ராங்காக இருங்க. என் சந்தோஷம் ஆண்டவர்கிட்ட. அவர் நினச்சாதான் என்னை அழ வைக்க முடியும், அவர் நினச்சாதான் என்னை சந்தோஷப்படுத்த முடியும். மற்றபடி இந்த காரியங்கள் எதுவும் என்ன ஆட்ட முடியாது, அசைக்க முடியாது. கண்மலையாகிய கிறிஸ்துவுக்குள்ள வேரூன்றி அஸ்திபாரம் போடப்பட்டிருக்க நானா என்னை யாரும் அசைக்க முடியாது. ஹல்லேலூயா. அப்போ உங்கள் இருதயம் தேவனோட கூட ஒப்புரவாகணும். முதல்ல தேவனை சார்ந்து, அப்போ ஃபிசிக்கலி மென்டலி ரெண்டுலையுமே ஸ்ட்ராங்காக இருக்கணும். மூணாவது சொல்லவே வேண்டாம், ஸ்பிரிச்சுவல். இதுதான் அடிஸ்தலம். எல்லாத்துலேயும் ஆண்டவரை தான் நான் சொல்லி கொண்டே வரேன். எனக்கு முதல் 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 ஆண்டவர் தான். இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை, இந்த வார்த்தை என்னும் மண்ணா இது என்னை ஸ்திரப்படுத்திருச்சுன்னா என்ன யாராலையும் எதுவுமே பண்ணவே முடியாது. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். அதே நீதிமொழிகளில் 20வது வசனத்தை வாசிக்கலாமா? அவள் ஞானம் விளங்க தன் வாயை திறக்கிறாள். யாரு? குணசாலியான ஸ்திரீ என்ன பண்ணுகிறாளா? நமக்கு தான் அறிவே இல்லையே, எப்படி ஞானம் விளங்க திறக்கிறது? நம்மளை காலங்காலமாக படிப்பறிவே இல்லாமல் கொஞ்ச நாள் வச்சாங்க, வெளியவே போகாமல் வச்சாங்க, எல்லாத்தையும் தாண்டி வந்தாச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சம் வெளியே வந்தால் உனக்கு ஒன்றும் தெரியாது. பெண் புத்தி பின்னு மாதிரி ஷார்ப்பு புத்தி, அப்படியெல்லாம் கணக்கு போட்டுற முடியாது. ஒரு ஒரு கோயம்புத்தூரில் ஒரு பெரிய பாஸ்டர் ஐயா ஒருத்தர் இருக்கிறார். அவர் வெளிநாட்டுக்கு போயிருக்கிறார், ஆப்பிரிக்க தேசத்துக்கு. ஆப்பிரிக்க தேசத்தில் ஒரு காட்டுக்குள்ளே ஒரு ட்ரைபல், மொத்தமே ஒரு 20 குடும்பம் தான் இருக்கும்.
அவங்களுக்கு போய் சாப்பாடு மெடிசன் எல்லாம் கொடுத்துட்டு வரணும்னு ஸ்பெஷல் பர்மிஷனோட போயிட்டாங்க. அந்த காட்டுக்குள்ளே போகிறதுக்கு எந்த வழியுமே கிடையாது, ஹெலிகாப்டரில் மட்டும்தான் போக முடியும். போயிட்டாங்க, போய் இறங்கிட்டாங்க. 4 மணி நேரம் கழிச்சு உங்களை பிக் பண்ண ஹெலிகாப்டர் வரலை. இவங்க தொடர்பு கொள்வது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தொடர்பு கொண்டா கருமையான மேகங்கள் அந்த பாறைகளை சூழ்ந்து கொண்டது. இவங்க நைட்டு அங்கே தங்கினாங்கன்னா அங்கேருந்து இந்தியாவுக்கு வர ஃப்ளைட்டு போச்சு, ₹1,00,000 டிக்கெட் போச்சு. இவங்க போயே ஆகணும். என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தவிக்கும் போது ஒரு ஆஃபீஸர் பேசினாராம். ஒரு ஸ்பெஷல் ஹெலிகாப்டர் ஆப்ரேட் பண்ணுற ஸ்பெஷல் பர்சன் ஒருத்தரை நான் அனுப்புகிறேன், நீங்கள் பயப்படாமல் வந்துடுறீங்களா? சேஃபாக உங்களை கொண்டு வந்துடுறேன், ஆனால் பத்திரமா நீங்கள் பயப்பட மட்டும் கூடாதுன்னொடனே இவங்களுக்கு ஊருக்கு போனா போதும்னு ஆகிப்போச்சு. சரின்னு பார்த்தா இந்த பாஸ்டரும் இவருடைய அசிஸ்டண்ட்டும் கொஞ்சம் நல்லா குண்டு குண்டாக ஹைட்டாக கோலியாத்து மாதிரி இருக்கிறாங்க. அது ஒரு பொம்பளை புள்ள வருதான், குச்சூண்டா வெண்டக்கா மாதிரி இருக்கான். ஒரு டிஷர்ட்டு போட்டுட்டு பனியன் போட்டு, இதுவா ஹெலிகாப்டர் ஓட்ட போகுதுன்னு இவங்க நினச்சாங்களாம். கடைன்னு அந்த பெல்ட்டெல்லாம் போட்டு ஓகே போகலாமா. நீங்கள் நம்பவே மாட்டிங்களாம், பாறை இடுக்கில் அந்த ஹெலிகாப்டர் இப்படி பூந்து தலைகீழாக தான் கவரில் வளைஞ்சு, அதாவது பாறையும் கருப்பாக இருக்குது, அந்த மேகமும் கருப்பாக இருக்குது. எப்படி வழியை கண்டுபிடிச்சி போகிறதுனே தெரில. ஒரு துளி கூட பயப்படல, அவ்வளோ வேகமாக அந்த பொண்ணு பூந்து இவங்களுக்கு ஈரக்கொலையெல்லாம் நடுங்கி கொண்டு போய் இறக்கிட்டு ஒரு சல்யூட் பண்ணிட்டு கை கொடுத்துட்டு போச்சான். நம்ம நினைக்கிறோம்ல, பொண்ணுன்னா கால்குலேஷன் பத்தாது, பொண்ணுன்னா அறிவு பத்தாது, ஹைக்யூ பத்தாது. அப்படியெல்லாம் இல்லைப்பா. கலாச்சாரங்கள் ஒரு வேளை முடக்கி போடலாம், ஆனால் கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம். அறிவு பொக்கிஷம் ஞானம். கர்த்தரை நான் தேடினேன்னா அவர் எனக்கு தருவார். ஞானிகளை வெட்கப்படுத்த சில நேரம் ஆண்டவர் பைத்தியங்களை தெரிந்து கொள்ளுவார். உள்ளவைகளை அவமாக்க இல்லாதவைகளை தெரிந்து கொள்வார். பெரிய யுத்த வீரன் பராக்கிரமசாலியாக இருக்கலாம் பாராக், ஆனால் தெபோராளி இல்லைன்னா எழும்ப கூட முடியாது. அப்படி சில நேரத்தில் ஆண்டவர் வச்சிருப்பார். ஸோ உலகம் பார்க்குற மாதிரி நம்ம கேள்விப்பட்ட மாதிரியெல்லாம் நம்ம நினைக்க வேண்டாம். என்ன ஆண்டவர் படைத்ததற்கு நோக்கம் வேறு, என்ன ஆண்டவர் வைத்திருக்கிற இடம் வேறு, என் மேலே ஆண்டவர் வைத்திருக்கிற திட்டம் வேறு. என்ன ஆவிக்குரிய வாழ்க்கையில் மென்டலி, ஃபிசிக்கலி, ஸ்பிரிச்சுவலி மூணுலையுமே நான் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு ஆண்டவர் வச்சிருக்கிறார். எதற்காக தெரியுமா? அவருடைய திட்டத்தை நிறைவேற்றணும். முதல்ல என் ஊழியம் என் குடும்பத்துக்குள்ள, என் குடும்பத்துக்கு நான் தான் பாஸ்டர். என் ஜெபத்தை நம்பி தான் என் குடும்பம் இருக்குது. நான் எதுக்கு இருக்கணும்? நான் உயிரோட எதுக்கு இருக்கணும்? எந்த பெண்களும் சொல்லக்கூடாது. இதுக்கு முன்னாடி தெரியாமல் சொல்லியிருந்தா மனசார ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுருங்க. ஒரு தாய் இல்லை, ஒரு தகப்பன், 2 பிள்ளைகள், 2 தேவன் அறிவிருக்கிற சந்ததி பூமியில் வர காரணமானாங்க. அம்மோனியர், மோவாபியர். யார் அது? லோத்து. ஒரு அம்மா இல்லாத இடத்தினால காலமெல்லாம் ஆலயத்துக்குள்ள உட்பிரவேசிக்க முடியாதபடி தெய்வத்துக்கு கோபம் மூட்டுகிற அறிவிருக்கக்கூடிய சந்ததி இந்த பூமியில் வந்துச்சுன்னா தாயினுடைய முக்கியத்துவம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? தகப்பன் முக்கியமா இல்லைன்னெல்லாம் சொல்ல மாட்டேன், கண்டிப்பாக தகப்பன் முக்கியம். தகப்பனை காட்டிலும் தாய் ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் இல்லைன்னா அந்த குடும்பம் இல்லை, எழுதி வச்சுக்கோங்க. ஆனால் குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாம் ஐயோ நீ தான் குடும்ப தெய்வம், நீ இல்லாட்டி இல்லை, நீ தான் தேவதூதன்னு டயலாக்லாம் ஒரிஜினல் லைஃப்பில் யாரும் சொல்லலாம் மாட்டாங்க. அவங்க சொல்லாதனால இல்லைன்னெல்லாம் ஆயிடாது. என்ன ஆண்டவர் வச்சிருக்கிறதுக்கு நோக்கம் உண்டு. அந்த நோக்கத்தை இதுவரைக்கும் ஆண்டவர் நிறைவேற்றி இருக்கிறார். என்னால் என்ன பிரயோஜனம்? நான் ஒரு பலவீனம், நான் இருந்து எண்ணத்துக்கு இந்த மாதிரி நெகட்டிவான வார்த்தை வாயில் வரவே கூடாது. ஏன்னா ஆண்டவர் வைத்திருக்கிறதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. அந்த நோக்கம் நிறைவேறாமல் என் காலங்கள் செல்வதில்லை. எனக்கு ஓய்வே கிடையாது. நான் வியாபார கப்பல், நான் ரெஸ்டே எடுக்க மாட்டேன். ஆண்டவருக்காக நான் ஓடுவேன், குடும்பத்துக்காக ஓடுவேன், குடும்பத்தை ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள்ள கொண்டு வர பிரயாசப்படுவேன், சபைக்கு உழைப்பேன். எல்லா இடங்களிலும் பெண்களுடைய உழைப்பு இருந்தே ஆக வேண்டும். எல்லா துறைகளிலும் வந்தாச்சு. ஊழியத்தில் எப்போ வர போகிறீங்க? எப்போ உங்கள் ஊழியத்தை ஆரம்பிக்க போகிறீங்க? நிறைய பெண்களுக்கு பிரசங்கம் பண்ணுறேன். எல்லாருக்கும் போய் சமைங்க, வீடு தொடங்கலாம் சொல்கிறதே இல்லை. அதெல்லாம் நேச்சராக எல்லாருமே செய்வாங்க. ஊழியம் செய்யுங்க, அப்பாக்காக ஏதாவது செய்யுங்க, அப்படி தான் நான் சொல்கிறேன். எனக்கு என்ன தெரியும் நினைக்கவே நினைக்காதீங்க.
என்ன தெரியுமோ அதை செஞ்சால் போதும். தெரிஞ்சுதான் செய்யணும்னா நானே இங்கே நிற்க முடியாது. யாருக்கும் எதுவும் தெரியாது தான். யாரும் அதே மாதிரி ஊழியத்துக்கு வந்த உடனே எல்லாம் ரெட் கார்பெட்டெல்லாம் இருக்காது. உடனே அப்பா எப்படி பிரசங்கம் அப்படியெல்லாம் இல்லை. எல்லாம் உட்காந்து மார்க் போட்டுட்டு பிரசங்கமாக நக்கல் தான் அடிப்பாங்க. அதை பற்றியெல்லாம் கவலைப்பட வேண்டாம். நான் யாருக்காக உழைக்கிறேன்? எங்கள் அப்பாவுக்கு நான் பெருமை சேர்க்கணும். என்னை பெருமையாக நினச்ச என் ஆண்டவருக்கு நான் செய்யணும். என்னை இவ்வளோ உறுதியாக படைச்ச ஆண்டவருக்கு நான் உழைக்கணும். என்னை நம்பி அவர் ஒரு பொறுப்பு கொடுத்துருக்கிறார். அந்த பொறுப்பை நான் நிறைவேற்றுவேன். ஏதாவது ஒன்று என் வாழ்க்கையில் செய்வேன், என் குடும்பத்தில் செய்வேன், என் பிள்ளைங்களுக்கு செய்வேன். எப்படியாவது அவருடைய ராஜ்யம் கட்டப்பட ஒரு செங்கல் நான் எடுத்து வச்சா கூட அதற்கான பலன் இம்மையிலும் மறுமையில் எனக்கு உண்டாகும். ஒரு அழகான வசனம் இருக்கிறது. அவருக்காக நான் படுகிற என்னவா, இட் டசன்ட் மீன் தட் வாட் ஐ ஹவ் அக்கம்ப்ளிஷ்ட். நான் என்ன முடிச்சு சாதிச்சு அவார்டு வாங்கினேன் இல்லை. என்னவா பிரயாசம்னா என்ன? எடுக்கிற முயற்சி. இது செய்யணும், இதை செய்யலாம், இதை செய்யலாம் அப்படின்னு மனசுக்குள்ளே தீர்மானம் பண்ணி ஒரு முயற்சி பண்ணுறேன்ல, அதை கூட பார்த்துட்டு என் ஆண்டவர் அசட்டை பண்ணாமல், அநீதி செய்யாமல் அந்த பிரயாசங்களை பார்த்து பலன் கொடுக்கிறவர் என் ஆண்டவர். அப்போ எவ்வளோ எதிர்பார்க்குறாரு என் ஆண்டவர்? இந்த உடலோ உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காக தானே ஐயா. எத்தனை பேருக்கு ஆசை? நான் சொன்னதுக்காக யாரும் ஏஞ்சி நிற்க வேண்டாம். நான் ரொம்ப மனசளவில் ஒட்டஞ்சு போயிருக்கிறேன். நான் பாரமாக தான் இருக்கிறேன். எனக்கு வாழ்க்கை மேலே பிடிப்பே இல்லை. எதை நோக்கி என் வாழ்க்கை போயிட்டுருக்குன்னே எனக்கு தெரில. அப்படியே பிளைண்டாக ஒரு சப்கான்ஷியஸில் நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்ட மாதிரி இருக்கு. எனக்கான அற்புதத்தின் வாசல்கள் இன்னும் திறக்கப்படலை. என்ன செய்யறதுன்னு தெரியலை. இப்படிப்பட்ட குழப்பமான சூழ்நிலைகளில் நீங்கள் வந்திருப்பீங்கன்னா இந்த கூட்டம் உங்களுக்கானதான். எதையுமே யோசிக்க வேண்டாம். ஆண்டவருடைய கைகளில், குயவனுடைய கையில் எப்படி களிமண் இருக்கோ அப்படி என்ன நான் கொடுத்துட்டேன். நோ மேட்டர் ஹவ் ஓல்ட் யூ ஆர், என்ன வயசு, என்ன பின்னணியோ, எதையுமே யோசிக்க வேண்டாம். ஆண்டவருக்கு ஏஜ் எல்லாம் ஒரு பொருட்டே இல்லை. என் சூழ்நிலை, என் பின்னணியை எதையுமே ஆண்டவர் பார்க்கறதில்ல. God can use anybody. அவருக்கு நான் பிரயோஜனம் ஆகணும். நான் இப்போ எதையும் யோசிக்கலை. ஆண்டவரை மட்டும் பிரியப்படுத்தணும். ஆண்டவருக்கு பிரியமுள்ள வாழ்க்கை மட்டும் வாழணும். எப்படியாவது ஆண்டவர் என்னை பார்த்து கபடட்ட உத்தம இஸ்ரவேலன்னு என்னை பார்த்து சொல்லணும். இவள் என் நேசகுமாரத்து, இவள் மேலே பிரியமா இருக்கிறேன்னு என்னை பார்த்து சொல்லணும். நீ தான் என் ராஜ்யத்தை கட்டுனன்னு என்னை பார்த்து சொல்லணும். உன்னை நான் படைச்சதை குறித்து பெருமைப்படுறேன்னு அப்பா என்னை பார்த்து சொல்லணும். ஒரே ஒரு நாள் சொன்னால் கூட பரவாயில்ல. அப்படி யாருக்காச்சும் மனசில் தோணுனா எந்திரிக்கணும். மனுஷனை பிரியப்படுத்தணும் உணர்ச்சி வசப்பட்டோ தயவு செய்து எந்திரிக்காதீங்க. உண்மையா மனசில் ஆசை இருந்தா நான் அப்பாவுக்காக ஏதாவது நிறைவேற்றணும் ஆசைப்படுங்க. அந்த ஆசைக்கு கூட வடிவம் கொடுக்கிறவர் என் ஆண்டவர். அந்த பிரயாசத்துக்கு கூட பலனை கொடுக்கிறவர் என் ஆண்டவர். புரியாமல் ஏஞ்சி நின்னா கூட அதை கனப்படுத்துறவர் ஆண்டவர். ஏதோ வந்தோம், பாட்டு கேட்டோம், புதுசாக வெளியேந்து வந்தாங்க, பார்த்துட்டு போனோம். வேணாம், நான் செய்யறது போதும்னு மனசில் நினச்சிடாதீங்க. இன்னும் ஓடணும், இன்னும் அழைக்கப்பட்ட நோக்கம் நிறைவேறணும். ஆண்டவர் செய்ய நினைச்சதுல கொஞ்சம் இல்லை, எல்லாத்தையும் நான் செய்து முடிச்சிடணும். ஆண்டவரே, என் ஆயுசு பரியந்தம் உண்மையும் உத்தமுள்ள ஊழியக்காரின்னு நீங்கள் சாட்சி சொல்லணும்லப்பா. நான் ஏதோ வாழணும்னு நான் பிறக்கலப்பா. எனக்காக நீங்கள் வச்ச திட்டம், தீர்மானம் நிறைவேறணும்னு ஆசைப்பட்றேன்ப்பா. எல்லார மாதிரி இருக்கணும்னு நான் இங்கே வரல. ஏதோ வாழ்ந்தேன்னு நான் வரலப்பா. உங்கள் மனசு என்னை பார்க்கணும், உங்கள் பார்வை என் மேலே படணும், உங்கள் சிந்தை என் மேலே வரணும், நீங்கள் என் மேலே வைத்த நோக்கம் நிறைவேறணும். அந்த அபிஷேக தைலம் என் மேலே ஊற்றப்படணும். எலியாவின் மேல் இருந்த அபிஷேகம் ரெட்டத்தனையா எலிசா மேலே ஊற்றப்பட்டது போல ஊற்றுமையா ஊற்றும். தாகமுள்ளவன் மேல தண்ணீர், வறண்ட நிலத்துல ஆறுகள் இப்போ ஊற்றுவேன்னு சொன்னீங்களே, ஊற்றுமையா நிரப்புங்க. வெறுமையான பாத்திரம்
இரக்கங்கள் நிரம்பி வழிவதாக. பலவீனத்தின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் சரீரத்தை விட்டு அகன்று போவதாக. சத்துரு எரிகிற அக்கினியாஸ்திரங்கள் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாவதாக. எல்லா பிசாசின் கட்டுகள், வில்லி சூனியங்கள், மாந்திரீகங்கள், சிந்தையில் இருக்கிற எல்லா கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் அகலுவதாக. I rebuke all the barriers in the name of Jesus. நுகத்தடிகள் முறிக்கப்படுவதாக, கட்டுகள் அவிழ்க்கப்படுவதாக, பாதாளத்தின் கிரியைகள் வேறறுப்புண்டு போவதாக, சிந்தனைகள் தெளிவாக்கப்படுவதாக. ரத்தத்தின் வல்லமை, ரத்தத்தின் வல்லமை, தழும்புகளின் வல்லமை, வார்த்தையின் வல்லமை, உயிர்த்தெழுதலின் வல்லமை பிள்ளைகளுடைய வாழ்க்கையில செயல்படட்டும், 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 செயல்படட்டும். சத்துரு தலை கவிழ்ந்து ஓடத்தக்கதாய் ஒரு அபிஷேகம், ஒரு போர்வை இங்க எல்லார் மேலும் விரிக்கப்படுவதாக. ஒரு செட்டை விரிக்கப்படுவதாக. போவாஸ், போவாஸ், உமது போர்வையால் உமது பிள்ளைகளை மூடுவீராக. ரத்தத்தின் வல்லமை, ரத்தத்தின் வல்லமை, ரத்தத்தின் வல்லமை, ரத்தத்தின் வல்லமை, 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 வல்லமை. மரண கட்டுகள் வேறறுப்புண்டு போகத்தக்கதாய், பலவீனங்கள் முறிக்கப்படத்தக்கதாய், சிந்தைகள் பரிசுத்தமாக்கப்படத்தக்கதாய் கர்த்தர் எழுந்தருளுவீராக. ராஜா, அனல் மூட்டி எரிய விடு, அயல் மொழியில் தினம் பேசு. உனக்கு கிடைத்த இறைவனின் கொடையை கொழுந்து விட்டு எரிய செய் மகளே. உனக்கு கிடைத்த இறைவனின் கொடையை கொழுந்து விட்டு எரிய செய் மகளே. சொல்லலாமா? எனக்கு கிடைத்த இறைவனின் கொடையை கொழுந்து விட்டு எரிய செய்திடுவே. எனக்கு கிடைத்த இறைவனின் கொடையை கொழுந்து விட்டு எரிய செய்திடுவே. அனல் மூட்டி எரிய விடு, அயல் மொழியில் தினம் பேசு. அந்நிய பாஷையின் அடையாளத்தை பெற்றவர்கள் அந்நிய பாஷையில பேசிக்கொண்டே இன்றைக்கு ஒரு அக்கினி, அக்கினிமயமான நாவுகளால் அடியாரை பட்சித்த ஆவியானவர் எல்லாருடைய சிரசின் மேலும் அந்த அக்கினியை போடும்படி கடைசி நாட்களில் உரைக்கப்பட்ட அந்த பின்மாறி எழுப்புதல் இன்றைக்கு 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 நம்மிடத்திலிருந்து ஆரம்பிக்கும்படி எல்லாரும் ஆண்டவரிடத்துல கேட்கலாமா? காற்றாக மழையாக வருகிறார், பனி துளி போல் காலை தோறும் மூடுகிறார். காற்றாக மழையாக வருகிறார், பனி துளி போல் காலை தோறும் மூடுகிறார். வற்றாத நீரூற்றாய் இதய கிணறிலே, வற்றாத நீரூற்றாய் இதய கிணறிலே வாழ்நாளெல்லாம் ஊறி நிரப்புகிறார், வாழ்நாளெல்லாம் ஊறி நிரப்புகிறார். அனல் மூட்டி கேட்டுக்கொண்டே கேட்டுக்கொண்டே தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுகிற ஆவியானவர் எங்கள் மேல் ஊற்றுவீராக. ராஜா, அனல் மூட்டி எரிய விடு, அயல் மொழியில் Amen, amen. Oh, hallelujah. Shababaladadalava. Hallelujah. Thank you, Jesus. Thank you, Jesus. நன்றி அப்பா, நன்றி அப்பா. கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரோடு இந்த நாளில் இடைப்பட்டு பெண்கள் உறுதியானவர்கள், பலமுள்ளவர்கள், நாம் அவரோடு இணைந்திருக்கும் போது கர்த்தர் நம்முடைய எல்லா சூழ்நிலையிலும் நம்மை நடத்த வல்லவன். ஓ, ஒரு வியாபார கப்பலை போல நம்முடைய குடும்பத்துக்கும் சபைக்கும் நம்மை வைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஓ ரபலதியாலப ஷாந்தல ரபகபரியாலபா. கர்த்தர் நம்மத்திலே இடைப்பட்டு தீர்க்கமான வார்த்தைகளை தந்து குணசாலியான ஸ்திரீ கண்டுபிடிப்பவன் யார்? அவருடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
கர்த்தர் நமக்கு நல்ல வார்த்தைகளை தந்து நல்ல ஆண்டவர் நம்மோடு இடைப்பட்டபடினாலே சௌரிய கொண்டு வந்தபடியினாலே கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாம். ஓ ரபா கலதுர அலபா ஷாந்தலா தியாலபா சபா பாபா பாபா.